ஒரு பெரிய சித்தர் ஆகாய மார்க்கத்தில் போயிட்டு இருக்காரு. முதல்ல சித்தர்னா யாருன்னு சொல்லணும். பக்தர் வேறே, சித்தர் வேறே. பக்தர்கள் கடவுளை அடைய வேண்டும் என்று முயல்பவர்கள், சித்தர்கள் அடைந்து தெளிந்தவர்கள். மனிதர்களை விட்டு சித்தர்கள் விலகி இருப்பார்கள், ஆனால் மனிதர்களுக்காகவே பாடுபடுவார்கள். நம்மளால அவங்களை பார்க்க முடியாது, எங்கேயாவது காட்டுக்குள்ளே இருப்பாங்க, நம்ம போனாலே ஓடி போயிடுவாங்க. ஆனா நமக்காக பாடுபடுவார்கள். அதனாலதான் நம்ம சித்தர்களை கும்பிடுறோம். முதல் சித்தர் யார் தெரியுமா? சிவபெருமான். கல்யாணை கருங்கொண்ட காட்சி தந்து காணென்று வழுதிக்கு காட்சினானே. மதுரையிலே தை மாசம் 1ஆம் தேதி கல்யாணைக்கு கரும்பு கொடுத்த மடலம் அப்படின்னு ஒண்ணு நடத்துவாங்க. கல்யாணை கரும்பை சாப்பிட்டுதான். சிவபெருமான் சித்தரா வந்தான். முதல் சித்தர் சிவபெருமான். இரண்டாவது சித்தர் யாரு தெரியுமா? முருகன் பெருமான். பழனிக்கு பேர் தெரியுமா? இல்ல சார், பழனிக்கு பேரு பழனி தானே அப்படிங்கப்படாது. சித்தன் வாழ்வு. பழனிக்கு பேரு சித்தன் வாழ்வு. முருகப் பெருமான் பெரிய சித்தர். 3வது சித்தர் அகஸ்தியர், எல்லாத்துக்கும் தலைமை. 4வது சித்தர் காகப்பு சுண்டர். மற்ற சித்தர்கள் கூறாதுக்கு அப்புறம் இப்ப நான் ஒரு கதை சொல்ல தொடங்கினேன். ஒரு சித்தர் ஆகாச பாதையில போயிட்டு இருக்காங்க. 5 பூதங்களும் சித்தர்கள் சொன்னபடி கேட்கும். தண்ணீரின் மேல் நடப்பார்கள், நெருப்பில் குதிப்பார்கள், ஆகாச பாதையில் செல்வார்கள், காற்றில் கலப்பார்கள், மண்ணில் வரைவார்கள், அவ்வளவு செய்வார்கள். நம்ம கரூர்னு ஒரு ஊர் இருக்கு, போயிருக்கீங்களா? திண்டுக்கல்லுக்கு பக்கம் கரூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கரூர்ல ஒரு பெரிய சித்தர் இருந்தார். ரொம்ப நாள் இருந்தால் அவருடைய சமாதி அங்கே இருக்கு. கரூருக்கு பக்கம் நெல்லூர்ல. நம்ம அவரை பத்தி பின்னால ஒரு நாள் படிக்க போறோம். இப்பவே அவருக்கு பேரு சதாசிவ பெருமேந்தராள்னு பேர். காவேரி ஆற்று கரையில உட்கார்ந்து அப்படியே தியானத்திலே இருந்தாராம். காவேரியில வெள்ளம் வந்துருச்சு. அப்பவெல்லாம் காவேரியில அடிக்கடி வெள்ளம் வரும். இன்னைக்கு கர்நாடகத்துக்காரன் நினைச்சாக்கா தண்ணியே வரும். நம்ம காலம் அப்படி வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்தா மண்ணு வேகமா வருது, தண்ணி வருது, மண்ணை வர மூடி பிடிச்சு. இவர் பாட்டுக்கு உள்ளே இருக்காரு, மண்ணு மூடிடுச்சு. கவலைப்படாம இருக்காரு. ஒரு 5-6 மாசம் ஆச்சு. நம்மளால முடியுமா? மண்ணுக்குள்ள 5-6 மாசம் ஆச்சு. ஒருத்தன் வந்து மண்ணை வெட்ட ஆரம்பிச்சு. ஆத்து மண்ணுல கிடைக்காது இல்ல, வெட்டுனா திடீர்னு ரத்தம் வருது அந்த இடத்துல. அவன் பயந்தே போயிட்டான். எடுத்து பார்த்தா சாமி கவலைப்படாம உள்ள உட்கார்ந்து தோல்ல விட்டு கும்பிட்டான். இந்த மண்ணை அள்ளி இப்படி வச்சா, குளிச்சு வச்சு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அவருக்கு பேர் என்ன? சதாசிவ பெருமேந்தராள். இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ இதெல்லாம் நடந்தது அவ்வளவு உண்மை. 5 பூதங்களும் சித்தர்கள் சொன்னபடி கேட்கும். இப்ப நம்ம கதைக்கு போனேன். மேல ஒரு சித்தர் ஆகாச பாதையில போன. கீழே ஒரு ராஜா இறந்து போயிட்டான். ராஜா இறந்த உடனே மனைவி வந்து கண்ணீர் விட்டு அழ. ஊர் ஜனங்கள் பூரா அழ. என்ன அந்த ராஜா ரொம்ப நல்லவன், ஐயோ இப்படி ஒரு ராஜா கிடைக்க மாட்டானே, எல்லாரும் அழுகிறார். இந்த சித்தர் மேல போனாரா, கீழே பார்த்தாரா, ஐயோ பாவம் இந்த ஜனங்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்களே, இத மாற்றணுமே. நம்முடைய வருத்தத்திற்காக நமக்காக பாரம் சுமக்கக்கூடியவர்கள் சித்தர்கள். ஞாபகம் சித்த வைத்தியம்ங்கிறீங்களே, கண்டுபிடிச்சது யாரு? சித்தர்கள். மூலிகையை சாப்பிடு சரியா போயிடும், சித்தர்கள். அவ்வளவுக்கு மூலிகை இருக்கு. தீராத வியாதிக்கெல்லாம் மூலிகை கண்டுபிடித்த பெருமக்கள் சித்தர்கள். கீழே பார்த்தார், ஐயோ இந்த ராஜா இறந்து போயிட்டான், ராணி அழுதுட்டு இருக்கா, ஊரெல்லாம் அழுது, மாத்தணும், என்ன செய்யலாம்? அப்படியே மேல இருந்து கீழே வந்தார். கூடு விட்டு கூடு பாய்ந்தார். இந்த உச்சந்தலை வழியா அந்த உயிரை அப்படி வெளியில் எடுத்துக்கிட்டு போனார். இந்த உச்சந்தலையில ஒரு இடம் நெடுநெடுந்து இருக்கும் பாருங்க, அது வழியாக தான் முதல்ல உயிர் நம்ம உடம்புக்குள்ளே போனுச்சு.
இறக்கிற போது சில பேருக்கு இது வழியா உயிர் போகும். அதுக்கு பேரு கபால மோட்சம்னு பேர். அது எல்லாருக்கும் கிடைக்காது. கபால மோட்சம் எல்லாருக்கும் கிடைக்காது. சில பேருக்கு கண்ணு வழியா உயிர் போகும். அப்படியே திறந்துகிட்டு பட்டு கிடப்பாங்க. நம்மளா போய் மூடுவோம். எத்தனை சினிமாவில் பார்த்திருக்கோம்ல. கண்ணு வழியா உயிர் போனா அடுத்த பிறவியில கண்ணுக்கு இனிமையானதை பார்த்துக்கிட்டே இருப்பான். கலர், வர்ணம், வண்ணம் முடியும். சில பேருக்கு மூக்கு வழியா உயிர் போயிருக்கும். மூக்கு விளைச்சிருக்கும். அடுத்த பிறவியில சாம்பிராணி, ஊதுபத்தி, பன்னீர், சந்தனம், அந்த மூக்கு இன்பத்தில் இருப்பான். சில பேருக்கு காது வழியா போயிருக்கும். அடுத்த பிறவியில எம்.எஸ். சுப்புலட்சுமி கச்சேரி எங்க காலம். அந்த காலம் அதானே கே.வி. சுந்தராம்பாள் கச்சேரி. இந்த காலத்தில் எடுத்துக்கிட்டா இளையராஜா கச்சேரி. அப்படி சுகமா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த சில பேருக்கு வாய் வழியா உயிர் போனா வாயை திறந்துட்டு கிடப்பாங்க. நல்ல சுவையா சாப்பிட, நல்ல டேஸ்டா சாப்பிடலாம். சில பேர் பார்க்கிற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள வர்ற போதே, சார் உங்க வீட்டுல இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் ஆகும். மூளையை விட மூக்கு வேகமா வேலை பார்த்துதான். சில பேர் சொல்றாங்க, இவன் தான் போன ஜென்மத்துல மூக்குனாலையும் வாயினாலையும் உயிர் போயிருக்கணும் இருக்கு. சில பேருக்கு கொப்போல் வழியா உயிர் போகும். அடுத்த பிறவியில நிறைய சாப்பிடணும். 5 ஆள் சாப்பாட்டா ஒரு ஆள் சாப்பிடணும். சில பேருக்கு உச்சந்தலை வழியா போயிருக்கும். அடுத்த பிறவி கிடையாது. கபால மோட்சம். இப்போ நம்ம சித்தர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த உச்சந்தலை வழியா உயிரை வெளியில கொண்டாட அவராக முடியும். பிராணாயாமம் பண்ணி கொண்டாட முடியும். வெளியில கொண்டாட அந்த ராஜா இறந்து கிடக்கிறான் பாருங்க. அவனுடைய உச்சந்தலைக்குள்ள இதை செலுத்தினார். இப்ப ராஜா எந்திரிச்சான். சித்தர் உடம்பு விழுந்துருச்சு. இதுக்கு பேரு பரகாயம் பிரவேசம்னு பேர். கூடு விட்டு கூடு பாய்தல்னு பேர். இன்னும் நம்மால் ஒருத்தர் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சா பாக்கியமா எல்லாரும். அந்த காலத்துல இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப அந்த ராஜா முடிச்சுட்டாரு. ராணிக்கு எப்படி இருக்கான்? ஆகா, இறந்தவர் படைச்சுட்டாரு. சித்தர்களால் மட்டுமே இறந்தவர்களை படைக்க வைக்க முடியும். வேற யாராலும் முடியாது, நம்மளால முடியாது. அப்படி முடிஞ்சிருந்தா எத்தனையோ பேரை பழக்க வச்சிருக்கோம். ராஜா எந்திரிச்ச உடனே ராணிக்கு சந்தோஷம், வந்திருந்தவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். இந்த மகாராஜா முகத்தை அந்த ராணி பார்க்கிறான். முகத்தின கோடி சூரிய பிரகாசம். இறக்குறதுக்கு முன்னால அவர் முகம் இவ்வளவு தீட்சண்யமாய் இல்லை. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வேதத்தை எவன் ஒருத்தன் ஒழுங்கா படிக்கிறானோ, திருமுறைகளை எவன் ஒருத்தன் ஒழுங்கா படிக்கிறானோ, அவன் முகத்துல பிரகாசம் உண்டாகும். காஞ்சி பரமாச்சாரியார் முகத்தை பாருங்க, பல பலான்னு இருக்கு. இந்த சோப்பு போட்டா குளிச்சாரு. நம்ம எத்தனை சோப்பு போட்டாலும் சோப்பு கருத்து போகுதே தவிர நம்ம சிவப்பாகலையே. இது என் சொந்த அனுபவம். புரியுதா? அவர் படிச்சது ஏன்? உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலும் முகத்திலும் ஒளி உண்டாகும். இந்த மனைவிக்கு சந்தேகம், என்னடா இந்த ஆளு அப்பவே இருந்த ராஜா வேற, இவன் முகத்தை பார்த்தா தீட்சண்யமா தெரியுது, 2 கண்ணும் பலபலன்னு தெரியுது. அப்படி பக்கத்துல வந்து அப்படி பார்க்கிறான். ஒரு பாம்பு செத்து கிடக்கு. இந்த சித்தர் இந்த பாம்பு ஒரு பார்வை பார்த்தார்ல, எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்ச உடனே கைய காட்டுறாரு, பாம்பு ஆடுது. அவளுக்கு எப்படி இருக்கும்? இந்த சித்தருக்கு பேரு தெரியுமா? பாம்பாட்டி சித்தர். அதனாலதான் அவருக்கு என்ன பேரு வச்சான்? பாம்பாட்டி சித்தர். செத்த பாம்பு ஆட ஆரம்பிச்சிருச்சு. சித்தர் என்ன தெரியுமா கேட்டாரு? பாம்பே, செத்து போல நீ பொழைச்சிட்டியே, என்ன பொண்டாட்டி பிள்ளை ஞாபகம் வந்துருச்சா? யார பார்த்து? பாம்பை பார்த்து. அவன் அதுக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்கும்ல. பொண்டாட்டி பிள்ளை நினைப்பு வந்துருச்சா, அதை விட்டு மோட்சத்துக்கு போகலாம். பாம்பு ஓடிடுச்சு. மனைவிக்கு எப்படி இருக்கும்? ராணிக்கு பக்கத்துல வந்தா, நீங்க யாரு? கெட்டிக்காரி. ஆண்களுக்கு அறிவு அதிகம், பெண்களுக்கு உணர்வு அதிகம். படிச்சுன்னு கண்டுபிடிச்சுட்டா, இது நம்ம புருஷன் என்ன, இது யாரோ தெரியல. நீங்கள் யார்?
சித்தர் சொன்னார், நான் பாம்பாட்டி சித்தர். காலில் விழுந்துட்டான். தாயே, எல்லாரும் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் வரும். இந்த பாம்பு பார்த்தியா, அது பாட்டுக்கு போயிடுச்சு. செத்தவங்களை புடைக்க வைக்க முடியும், ஆனால் பின்னாலே அந்த வாழ்க்கை சிரமப்படும். நீ ஞானத்தை அடை, உன்னுடைய குடும்பத்தை பார், உன் ராஜ்யத்தை பார், முன்னுக்கு போ. காலில் விழுந்து கும்பிட்டா சித்தர் சடாகும் வரைஞ்சிட்டார். அந்த உடம்பை தூக்கி போட்டுட்டு தன் சொந்த உடம்புக்குள்ள போயிட்டான். இவருக்கு என்ன பேரு? பாம்பாட்டி சித்தர். ஒரு கோயில் பார்த்திருக்கீங்களா? கோயம்புத்தூர்ல மருதமலைக்கு பின்னால் இருக்கு. மருதமலை ஏறணும். மருதமலை ஏறினா பின்பக்கத்துல ஒரு 100 படி இறங்கணும். முழங்கால் ஒழுங்கா இருக்கணும். 100 படி இறங்கினா பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போகலாம். நான் இறங்கிட்டேன், திரும்ப ஏற நாய் விட்டவாடு பண்றேன். என்ன பண்றது, வயசு இருக்குல்ல, மெதுவா ஏறினேன். பாம்பாட்டி சித்தர் அங்க இருக்க. ராத்திரிக்கு பாம்பு வருதுங்கிறாங்க. பாம்பாட்டி சித்தர் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சின்னப்பா தேவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, நான் சாக போறேன் அப்படின்னு வந்தார். வெள்ளம் போச்சு, வாழ வேண்டாம் சாகுறேன்னு வந்தார். மருதமலைக்கு வந்தார். பாம்பாட்டி சித்தருடைய கோயில், அந்த கோயிலுக்கு வந்து உட்கார்ந்துட்ட. இன்னைக்கு சாகிறது. திடீர்னு ஒரு தீப்பெட்டி கிடந்துறான். தீப்பெட்டிக்குள்ள அந்த காலத்து ரூபா 10 ரூபாய் இருந்துச்சான். அந்த காலத்துல 10 ரூபாய்க்கு எல்லாம் இந்தியாவில் மதிப்பு. இப்ப பிச்சைக்காரனுக்கு 20 ரூபாய் போட்டா அவன் 50 ரூபாய் சேர்த்து நமக்கு போட்டுருவான். இப்ப மதிப்பு கிடையாது அந்த காலம். அதுக்கப்புறம் அதை வச்சு பொழைச்சு பெரிய ஆளாயிட்ட. கவியரசு கண்ணதாசன் அவரை பத்தி பாடினாங்க. இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா. தேவர்னா வானவர்கள்னு ஒரு அர்த்தம், தேவர்னா சின்னப்பா தேவர்னு ஒரு அர்த்தம். 2 அர்த்தமும் வர்றாப்புல அவர் கெட்டிக்காரத்தனமா பாடிட்டார். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா. பாடின உடனே தேவருக்கு சந்தோஷமா போச்சு. எந்த மூலையில யாரு பாடினாலும் நம்மளையும் சேர்ந்து பாடுவாங்க. ஒரு ஆசை இருக்குல்ல. கண்ணதாசனுக்கு அதுக்காக ஒரு பெரிய செக்கு கொடுத்தாங்க. எவ்வளவு ரூபாய் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பாரா? அது அப்ப பெரிய தொகை. 1 லட்சம் இல்லை. என்ன கொடுத்தாரு தெரியுமா? பிளாங்க் செக். கையெழுத்த போட்டு கொடுத்துட்டாருங்க. தொகையை நீ ஃபுல்லா பண்ணிக்கோ. சின்னப்பா தேவர் கணக்கில் பல கோடி. நம்மளுக்கு யாராவது பிளாங்க் செக் கொடுத்தா உடனே போய் பேங்க்ல போய் விசாரிச்சு அவருக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு 100 ரூபாய் மிச்சம் வச்சுட்டு மிச்சத்துக்கெல்லாம் செக் எழுதி அந்த ஆளை உண்டு அங்கிருமா இல்லையா? கவியரசு கண்ணதாசன் என்ன பண்ணார் தெரியுமா? கண்ணப்பா அவருடைய அசிஸ்டன்ட் வந்தாரு. இந்த செக்க கண்ணாடி போட்டு மாட்டு, என் பெருமைக்கு இது எடுத்துக்காட்டு. பணமாக்கடிங்க பிளாங்க் செக் தேவர் கொடுக்கிறாருன்னா என் பெருமைக்கு அது எடுத்துக்காட்டு. கண்ணாடி போட்டு மாட்டு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? பாம்பாட்டி சித்தர் காரணம். வானவெளியில் போவார்கள். நம்ம இன்னைக்கு சித்தர்களுக்கு கணக்கே இல்லை. இந்த 18 சித்தர்னு சொல்றதுக்கு ஒரு மரபு. அது 100 சித்தர்கள் எனக்கே தெரியும். நான் படிச்சது கொஞ்சம், எனக்கே 100 சித்தர்கள் வரலாறு தெரியும். அதனால எத்தனையோ சித்தர்கள். சித்தர்கள்னா யாரு? ஒண்ணு, ஆசை இல்லாதவர்கள். நமக்கு ஆசை. ஒரு சித்தர் தெரியுமா உங்களுக்கு? கையில மண்ணை எடுப்பாராம், அப்படியே பாராம் தங்க மயில். அவரெல்லாம் கிடைச்சா நம்ம விட்டுருவோமா? கையில் ஆமாங்க, எத்தனையோ அவங்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். சதுரகிரியில் ஒரு ஊருக்கு போயிருக்கீங்களா? தென்காசி, அதாவது நம்ம ராஜபாளையத்து பக்கத்துல கீழே ஒரு மலை, அதுல இருந்து மேல ஏறினா 14 கிலோமீட்டர் சதுரகிரி. அத்தனை சித்தர்கள் வாழ்கிறார்கள். நான் 5 முறை போயிருக்கேன். ஆனா ஏறுவது கஷ்டம். 15 கிலோமீட்டர் முழங்கால் உரிச்சு மேல ஏறி பார்த்தால் மேல அதுக்கு மேல ஒரு மலை. சதுரகிரியிலே சுந்தர மகாலிங்கம் அப்படி சாஞ்சி இருக்கு சிவலிங்கம். இன்னொரு பக்கம் போன சந்தன மகாலிங்கம், கிட்டக்க போன சந்தன வாசலிங்கம். அதுவும் தாண்டி மேல ஒரு மலை, அது ஏறி போனா போக நம்மளால போக முடியல.
குகைக்குள்ள போனா வெட்ட வெளி சித்தர்கள் வாழக்கூடிய பகுதி. பகல் நேரத்துல ஒண்ணு இருக்காது, ராத்திரி நேரத்துல வெளிச்சமா தெரியும், காலையில ஒண்ணு தெரியும், ஒளி சதுரகிரி. பர்வதமலை திருவண்ணாமலைக்கு பக்கத்துல, அங்கேயும் சித்தர்கள் வாழ்கிறார்கள். நாமக்கல்லுக்கு பக்கத்துல கொல்லிமலை, அங்கேயும் சித்தர்கள் வாழ்கிறார்கள். எந்த ஆசையும் கிடையாது. மனிதர்களை விட்டு விலகி போவார்கள், ஆனால் மனிதர்களுக்காகவே வாழ்வார்கள். யோகம் சொல்லிக் கொடுத்தது யாரு? சித்தர்கள். தியானம் பண்ண நோய் போயிரும் சொன்னது சித்தர்கள். மூலிகை கொண்டு வந்து கொடுத்தது சித்தர்கள். பழனி ஆண்டவனை போய் கும்பிடுறீங்கல்ல, பழனியில முருகனுக்கு அபிஷேகம் ஆகுங்க. இந்த முதல் நாள் ராத்திரி இவ்வளவு சந்தனம், சுத்தமான சந்தனம், சந்தன கட்டையில அரைச்ச சந்தனம். இந்த கடையில வாங்குற பவுடர் சந்தன கட்டையில அரைப்பாங்க. சாது சுவாமிகள் மடத்திலே இருந்தும், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ராக்கால மடத்திலே இருந்தும் சந்தனம் போகும். இவ்வளவு சந்தனம் பெருமான் கண்டாயுதபாணி நெஞ்சில வச்சிருவாங்க. ராத்திரி கோயில பூட்டிடுவாங்க. மறுநாள் காலையில 5 மணிக்கு போய் பார்ப்பாங்க. சந்தனத்தை சுத்தி தண்ணியா இருக்கும், வேர்வை தண்ணீர் மாதிரி எடுப்பாங்க. நமக்கு பிரசாதம் கொடுப்பாங்க, இவ்வளவு உண்டு கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வயிறு கபகபன்னு இருக்கும். 4 இட்லி சாப்பிடுறவன் 40 இட்லி சாப்பிடுறேன். நல்லா பசிச்சா வியாதி இல்லைன்னு அர்த்தம், சரிதானா? வேலை வேலைக்கு பசிச்சா வியாதி இல்லை. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்கிட்டா வியாதி இல்லை. அப்படி நான் 1 வருஷம் பழனி கல்லூரியில வாத்தியாரா வேலை பார்த்தேன். அந்த காலத்துல காலேஜ் வாத்தியாரிகளுக்கெல்லாம் மதிப்பு இருந்துச்சு. அதனால வேற போனா மரியாதை அவனது ராக்கால சந்தனம் கொடுப்பான். முத சம்பளம் வாங்கின போது ஒரு புண்ணியவான் VVCR முருகேச முதலியார் ராக்கால சந்தனத்தோட எனக்கு முதல் சம்பளம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பகவான் எங்கெங்கயோ சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ராக்கால சந்தனம் சாப்பிட்டீங்கன்னா கும்பவியாதி வரும். தனி பாட்டே இருக்கு. பொன்மலை கிரி வென்ற புதல்வியோ அன்னையான். பொன்மலை கிரி புதல்வி பார்வதி. முருகனுக்கு யாரு அம்மா? பொன்மலை மேருமலை, இமயமலை. அதனுடைய ராஜா பர்வத ராஜா. அவன் பொண்ணு பார்வதி, பார்வதி புள்ள முருகன். நீ யாரு முருகா? நீ அவ்வளவு பெரிய தங்கமலை. அவன் அந்த பொண்ணு அவதான் உங்க அம்மா. முருகா சிவபெருமான் யாரு தெரியுமா? பணத்துக்கெல்லாம் யாரு அதிபதியோ குபேரன், அவன் சிவபெருமானுக்கு ஃப்ரெண்டு, சரிதானா? என்ன பணம்? திருப்பதி பெருமாளுக்கு கல்யாணமா? குபேரன் கடன் கொடுப்பானா? கொடுத்த கடனுக்கு வட்டி கலியுகம் பூரா வாங்குவானா? அப்போ 1600 கோடிக்கு மேல பணமா வச்சிருக்காரு பேங்க்ல. யாரு? திருப்பதி பெருமாள். ஆனா எதுக்கா? குபேரனுக்கு வட்டி கட்டான். வட்டி அவ்வளவுன்னு அசல் எவ்வளவு இருக்கும்? முருகன் பெருமானே, மேருமலை பொன்மலை, அதன் மகள் பராசக்தி, அவ உங்க அம்மா. குபேரனுக்கு நண்பன் சிவபெருமான், அந்த புண்ணியவான் உனக்கு அப்பா. மகாலட்சுமி உனக்கு மாமி. மகாலட்சுமியின் கணவர் திருமால் உங்க மாமா. உலகத்தை எல்லாம் ஆடுற தேவாதி தேவன் ராஜா இந்திரன் உன் மாமனார். இவ்வளவு பணத்தையும் வச்சுக்கிட்டு கோவணத்தோட நிக்கிறியே ஏண்டா? ஒருத்தர் கேட்கிறார், பொன்மைய கிடிபட்ட முதல்வியோ அன்னையா, பொன்மைய கிடிபெற்ற முதல்வியோ அன்னையா, பொருளுக்கொரு அதிபதி எனும் புஷ்பக விமானத்தனை தோழனாய் கொண்ட புண்ணியன் உன் தந்தையாம். பன்மரத்தொடை சூடி மூட்டில்ல. அடுத்த வரி, கண்மலை குடை கொண்டு மலை தடுத்து அன்று நிலை காத்த செல்வ கடல் பண்ணனோ கருதுதாய் மாமனாம். கமல மலரேந்திடும் பிரியகனமேந்திடும் கமலமாது உன்மாமியாம்.
வன்மரத்தொடை சூடி உலகு வாழ்பவன் பாட்டில் ஒரு பெண் தந்தவன் பாரி பெரும் செல்வமுத்தும் நீ கோவண பண்டாரமாய் வருவதே. இவ்வளவு பணக்காரனா இருக்க நீ ஏயா கோவணத்தோட வந்து நிற்கிறேன்? கோவணம் பண்டாரமாய் வருவதே. ஜென்ம வெப்பூப்பிடி அகத்தும் ஒரு சஞ்சீவி தளையவர் பழனி மலையில் சகல உலகினரும் அடிபரவ பொருள் உதவு தண்டவாணி தெய்வமே. இந்த பாட்டு எங்க பாடம் பண்ண தெரியுமா? கே.வி. சுந்தராம்பாள் பாடி எழுதி பாடம் பண்ணேன். அந்த அம்மா அற்புதமா பாடுவாங்க. ஞானம் பழத்தை பிடித்து அதுக்கப்புறம் இந்த பாட்டை பாடுனாங்க, எழுதிக்கிட்டேன். அம்பா சிவபெருமானே, உன் பிள்ளை இப்படி கோவனாட்டியா நிற்கிறானே அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். கடைசி வரி என்ன? ஜென்ம வெப்பு பிணி அகற்றும் ஒரு சஞ்சீவி தலையவர் பழனி மலையில். ஜென்மத்தையும் மாற்றுமா, வெப்பு பிணியவும் மாற்றுமா. வயிற்றில் உள்ள வெப்பம் கும்ப நோய், கும்ப நோய் மாற்றுவது மூலிகை. அந்த மூலிகைக்கு அதிபதியாய் இருப்பவன் முருகப் பெருமான். இந்த சித்தர்களுக்கு எவ்வளவு பெருமை! யோகம், தியானம், மூலிகைகள், போகரை பத்தி ஒரு நாள் பேசப்பட, அன்னைக்கு நம்ம பழனியை பத்தி திரும்ப பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சியில பார்க்கிறோமா இல்லையா? அன்னைக்கு இதை ஞான காட்சிகளை பார்த்தவர்கள் சித்தர்கள். இன்னைக்கு நமக்கு டிவி தேவைப்படுது, அவங்களுக்கு அந்த கவலையே கிடையாது. விட்டோபான்னு ஒரு சித்தர் நம்ம திருவண்ணாமலைக்கு பக்கத்துல விட்டோபா சுவாமிகள் ஒரு வீட்டு திண்ணையில உட்கார்ந்திருப்பார். பைத்தியக்கார மாதிரி உட்கார்ந்திருப்பார். நான் பார்த்திருக்கேன். பழைய துணி எல்லாம் கிடக்க, கவலைப்படவே மாட்டார். சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவார். பெரும்பகுதி பட்டினி. விட்டோபா சுவாமிகள் திருவண்ணாமலையிலே பகவான் ரமணர் மேல அப்படியே அன்னைக்கு உடம்ப விட்டுட்டு பகவான் ரமணர் சமாதியாகிட்டார். பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் இருக்கு, இறங்குறதுக்கு முன்னாலே சொல்லிவிடுறாங்க. புரியுதுல்ல? அவ்வளவு சீக்கிரம் வந்தது. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. இல்ல, விட்டோபா சுவாமி வெளியில வந்தாராம், மேல பார்த்தாராம், பகவான் ரமணர் ஆண்டவரோடு கலந்து விட்டான். ஒரு ஜோதி போகிறது. திருவண்ணாமலையில இறந்தது அதுக்கு 100 கிலோமீட்டர் முன்னால இவருக்கு தெரியுதே. எப்படி சார்? டிவியா இருந்துச்சு. அதுதான் சித்தர்கள். சிதம்பரத்துல திரச்சியில தீ பிடிச்சிருச்சு. திடீர்னு அணைஞ்சு போச்சு. எல்லாம் பார்க்கிறான். தீ பிடிச்சது தெரியுது, அணைஞ்சது தெரியுது, எப்படின்னு தெரியல. திருவண்ணாமலையில ஒருவர் நமசிவாயர்னு பேர். குருநாதர் ஒருத்தர், சிஷ்ய பிள்ளை ஒருத்தர். குருநாதருக்கு சிஷ்ய பிள்ளைக்கு ஒரே பேரு நமச்சிவாயம். வாத்தியார் பேரு அது, பையன் பேரு அது. நீங்க காலேஜில அப்படி இருந்தா ரொம்ப ஆபத்து. இங்க காலேஜில ஒருத்தர் பேரு கோபதின்னு பேரு, ஒரு பையன் பேரு கோபதின்னு பேரு, வாத்தியார் பேரு கோபதி. இந்த வாத்தியார் போராட்டம் ஒரு போய் அங்கே டேய் கோபதி வாத்தியார் திரும்புவார். சார் உங்களுக்கு சார், அவனுக்கு விட்டேன் சார், இது வம்பு தானே. வாத்தியார் பேரு நமச்சிவாயம், பையன் பேரு நமச்சிவாயம். ஆனா வாத்தியாரை விட பையன் ரொம்ப அறிவாளி. அதனால பின்னால என்ன ஆகி போச்சு தெரியுமா? வாத்தியாருக்கு குகை நமச்சிவாயர்னு பேர். குகையில இருந்ததுனால பையனுக்கு குரு நமச்சிவாயர்னு பேர். வேற பாத்தீங்களா? பையனுக்கு பேரு குரு நமச்சிவாயம். பையன் பரம ஞானி. வாத்தியார் பேசிக்கிட்டே இருக்காரு. பையன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த வேஷ்டி எடுத்தான், இப்படியும் தேய்ச்சான். சம்பந்தம் இல்லாத காரியம். எவன் ஒருவன் சம்பந்தம் இல்லாத காரியத்தை செய்யறானோ அவன் பைத்தியக்காரன். எல்லாரும் பார்க்கிறாங்க, இந்த நமச்சிவாயன் என்னடா இப்படி பண்றான், என்னன்னு கேட்டார் வாத்தியார். சிதம்பரத்துல நடராஜாவுக்கு முன்னால இருந்த திரை தீ பிடிச்சிருச்சு, நான் அணைச்சு விட்டேன். இவன் இருக்கிறது திருவண்ணாமலை, நடந்தது சிதம்பரம். எவ்வளவு தூரம் எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. என்னமோ சொல்றேன். ஒரு வாரத்துக்கு மேல ஒருத்தர் வந்தவரை கேட்கிறாங்க, ஐயா போன வாரம் சிதம்பரத்துல ஏது விசேஷம் உண்டா? நீங்க சிதம்பரத்துக்காரர் ஆச்சே. அவங்க போன வெள்ளிக்கிழமை ராத்திரி 6 மணிக்கு தீபத்தில இருந்து என்னமோ ஆட்சி திரை தீ பிடிச்சது, நடராஜாரே அனுப்பிச்சுட்டாரு. எப்படி இருக்கின்றார்கள்? இவனுக்கு எப்படியா தெரியும்?
இன்னைக்கு டிவியில பார்க்கிறத நேரில் பார்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பெருமக்கள் சித்தர்கள். தன் உடம்பை தானே எரித்து சாம்பலாக்கக்கூடியவர்கள் சித்தர்கள். நம்புறீங்களா நம்பதியா? அடையாளம் சொல்றேன். எந்த இடத்துல? திருவண்ணாமலைக்கு போறீங்கல்ல, திருவண்ணாமலைக்கு போங்க, ரமணர் கோயிலுக்கு போங்க, ரமணாசிரமத்துக்கு போங்க. ரமணாசிரமத்தில் பின்னால படியேறுவான். இந்த படியில ஏறுங்க, குகை ஒன்று இருக்கும். அதுக்கு பேரு விருபாட்சர் குகை. என்ன பேரு? விருபாட்சர் குகை. ஆந்திராவில இருந்து விருபாட்சர்னு ஒரு சித்தர் வந்தார். வந்து திருவண்ணாமலையில இந்த குகையில உட்கார்ந்தார். ரமணர் வர்றதுக்கு முன்னால. ரமணர் வந்ததெல்லாம் 1900க்கு அப்புறம். இவர் அதுக்கு முன்னாலே வந்துட்டார். என் கணக்கு சரியாக இருக்குமானால் 1896 97 அதை ஒட்டி விருபாட்சர் ஆந்திராவில இருந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். குகையில இருக்கார். மலை. உலகத்திலே பெரிய சிவலிங்கம் எங்கே இருக்கு தெரியுமா? தஞ்சாவூரா? இல்லை. குண்டுகுண்டை சோழபுரமா? இல்லை. திருவண்ணாமலை. உலகத்தில பெரிய சிவலிங்கம் திருவண்ணாமலையா? ஏன்? மலையே சிவலிங்கம். மலைக்கு மேல 5 சிகரம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம், சிவனுக்குள்ள 5 முகம் திருவண்ணாமலையிலே மேலே இருக்கும். திருவண்ணாமலையே சிவலிங்கம். சிவலிங்கத்தை சுற்றி வர்றதுக்கு 14 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம். பெரிய சிவலிங்கம். குகை அதுக்குள்ள. அங்க விருபாட்சர் உட்கார்ந்துட்டார். எல்லாரும் வந்து ஊர்க்காரங்கள்லாம் உட்கார்ந்தாங்க. விருபாட்சர் சொன்னார், எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. சித்தருக்கு ஆசை இருக்காது, இவருக்கு ஆசை இருக்கு. என் மாணிக்கவாசக சாமி ஆசை 10 பாடலையோ. என்ன ஆசை தெரியுமா? அருளை பெறுவான் ஆசைப்பட்டு கண்டாய் அம்மானே, அருள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டான். புரியுதா? இவர் என்ன சொல்ற? விருபாட்சர், நான் இந்த மலையிலேயே சமாதியாகணும். ஐயோ, அதை முடியும்? இந்த மலை சிவலிங்கம், நீங்க இறந்து போனா கொண்டே வேற எங்கேயோ வச்சிடுவாங்க, நீங்க அப்படியெல்லாம் சமாதியாக முடியாது. எல்லாரும் சொல்லிட்டான். விருபாட்சர் விட்டுட்டார். அன்னைக்கு சிவராத்திரி. எல்லாம் கீழே போய் அண்ணாமலை அடக்கு கூட போயிட்டாங்க. விருபாட்சர் மட்டும் குகையில இருக்கார். அண்ணாமலையில மலையில நடுவுல குகை. ரமணாசிரமத்துக்கு பின்பக்கம். மறுநாள் காலையில வந்து பார்த்தா விருபாட்சர் படுத்து கிடக்கிறார். உடம்பு பூரா சாம்பல் ஆயிடுச்சு. படுத்தபடிக்கு சாம்பல். புரியுதா? ராத்திரி நீட்டி நிமிர்ந்து படுத்து உடம்பில் இருக்கிற அக்னிய தானே அதிகப்படுத்தி தன் உடம்பை தானே எரித்துக் கொண்டு அப்படியே சாம்பல் அவர் உடம்புடைய நீளத்துக்கு அகலத்துக்கு சாம்பல் கிடைக்கும். நம்மளால முடியுமா? 92.4 அதிகமா போனா டாக்டர்கிட்ட ஓடுறோம். சார் 100 டிகிரி 102 டிகிரி ஓடுற மாட்டியா? உடம்பை தகிக்கக்கூடிய அளவு, எலும்பை எரிக்கக்கூடிய அளவுக்கு சித்தர்கள் அந்த வெப்பத்தை அதிகமாக்குவார்கள். பார்த்தாரா? எல்லாரும் வந்து பார்த்தானா குகையை பூட்டிட்டு ஓடி போட்டாங்க. பயந்து போய் 3-4 வருஷம் குகையை திறக்கல. ரமண பகவான் அங்க போன. ரமணருக்கு வயசு கிட்டத்தட்ட 21 வயசு இருக்கும். அப்பா அவ்வளவுதான். 17 வயசுல மதுரையை விட்டு புறப்பட்டவர் ரமணர். இப்போ ஒரு 21 வயசு இருக்கும். குகையை போய் திறந்தா சாம்பல் கிடக்கு. ரமணர் என்ன பண்ணார் தெரியுமா? சாம்பலை திறந்தார், ஒரு சிவலிங்கம் ஆக்கினார். இன்னைக்கும் விருபாட்ச குகைக்குள்ள அந்த சிவலிங்கம் இருக்கு. கிட்டக்க போனா அனல் அடிக்கும். நம்ம வீட்டு அடுப்புக்கு பக்கத்துல வேணும்னா எப்படி இருக்கும்? அனல் அடிக்கும். இப்ப சொல்லுங்க, சித்தர்கள் தன்னுடைய உடம்பை தானே எரித்து சாம்பலாக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவர்கள். சித்தர்களை பத்தி பேசினா இன்னைக்கு பூரா பேசலாம். சிவபாக்கியம் சண்டைக்கு வந்துடுவார். இன்னைக்கு தலைப்பு சிவபாக்கியம். அவரை பத்தி அடுத்த முறை நான் பேச போறேன். இன்னொன்னு சொல்லவா? நேரம் இல்லை, நாளைக்கு பேசிக்குவோம் மிச்சத்தை. அருமையான தமிழ் கவிஞர்கள் சித்தர்கள். சித்தர் பாடின பாட்டு மாதிரி எவனும் பாடல.
சார் ஒண்ணும் தெரியாதவனுக்கு புரிகிற மாதிரி அருமையாக பாடியவர்கள் சித்தர்கள். அதே நேரத்தில் புரியாத மாதிரியும் பாடியவர்கள் சித்தர்கள். திருவோட திருமந்திரம் 3000 பாட்டு சித்தர் பாட்டு தானே. பாரதியார் ஒரு சித்தர், ஞாபகம் வச்சுங்க. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யான் வந்தேன் ஒரு சித்தர் இந்த நாட்டில். பாரதியார் சொல்றார். அப்படி இருக்கட்டும். ஒரு பாட்டு தெரியுமா? நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் புயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி சங்கர சங்கர சம்போ. என்ன சார் அர்த்தம்? நந்தவனம் உலகம், அதுல ஆண்டி நான் தான், நம்ம தான் இருந்தாலும் என்ன பண்ணா 4 10 மாசம் அம்மா வயிற்றுல 10 மாசம் இருந்து உடம்புங்கிற ஒரு தோண்டிய கொண்டாண்டான் வாடி. இந்த உலகத்துல ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்லாம கண்டதை சாப்பிட்டு அந்த வாடியை போட்டு உடைச்சு விட்டான். ஐயோ நல்ல உடம்பு போச்சே. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய், 4 + 6 10 மாசம், அம்மா வயிற்றுல 10 மாசம், 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி சங்கர சங்கர சம்போ. ஒரு சாமியார் ரொம்ப வம்பு பண்ண ஒரு ஆள் மடத்துல பார்த்தான். இந்த பாட்டை வச்சு அவர் ஒரு குடிப்பிடிச்சாங்க. சங்கர சங்கர சம்போ, இந்த சாமியார் விஷயத்தில் ஏடிந்த பம்போ, சங்கர சங்கர சம்போ. சாமியார் குடிப்பிட்டேன் பாடலாங்காது. எத்தனை பாட்டு? பார்ப்பானகத்திலே பால் பசு 5 உண்டு. புரியுதா? மெய்ப்பாடுமின்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாடு உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாராய் சொல்லுமே. பார்ப்பான்னா யாரு? கடவுளை சிந்தித்து பார்ப்பவன். கடவுளை சிந்தித்து மனதால் பார்ப்பவன் அவனுக்குத்தான் பார்ப்பான். பார்ப்பான் வீடு நம்ம தான் கடவுளை சிந்திக்கிறோம். 5 பசுமாடு இங்க இருக்குல்ல, மெய் வாய் கண் மூக்கு செவி. மெய்க்கு ஆண் இல்லாம கண்கடத்துல சுத்துதே, கண்டதை பார்க்குதே. ராத்திரி 2 மணி வரைக்கும் இதை வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்குதே. இருக்குதா இல்லையா? ஒன்னும் புரியாம உட்கார்ந்து அதுல உட்கார்ந்தா நேரம் போறதுன்னு தெரிகிறேன். ராத்திரி 2 மணி 3 மணி அப்புறம் தான் முடிச்சு பாக்குறேன் எங்கேயும் போகுது. மேற்பார்வின்றி வெறித்து திரிவன, மேற்கிறதுக்கு ஆள் கிடைச்சு ஒழுங்கு ஆயிட்டா பாலாய் சொரியுமே. 5 பொறிகளில் பாலாய் கொட்டும். முட்டா பயனையெல்லாம் தாண்டவர் போதே. சித்தர் பாட்டு. முட்டா பயனையெல்லாம் தாண்டவர் போதே, காசு முதலாடியாக்கு நடா தாண்டவர் போதே. படிக்காதவனா இருப்பான், கையில 4 காசு சேர்த்துருவான், 10 பேர் முதலாடிப்பேன். கட்டி அழும் போதும் தாண்டவர் போதே, பணப்பெட்டி மேல கை வையடா தாண்டவர் போதே. எல்லாம் யாரு? சித்தர் பாட்டுங்க. உலகத்திலே உள்ளது எல்லாத்தையும் எளிமையாய் பாடிய சான்றோர்கள் சித்தர்கள். இறந்தவனை எழுப்பக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் சித்தர்கள். அந்த சித்தர்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் சிவவாக்கியர். இதுவரைக்கும் முன்னுறவு. இப்பத்தான் சித்தரிட்டவரே கண்டது பொய் என்று அகண்டாகார சிவம் மெய்யெனவே விண்ட சிவவாக்கியர்த்தாள் மேவும் நாள் என்னாளோ. தாய்மானவர் பாடுறாரு. கண்டது பொய், கண்ணுக்கு தெரிகிறது அது பொய். இந்த உடம்பு மெய்யா பொய்யா? பொய். இருக்கு விழுந்தா முடிச்சு வச்சு கதை. எதுவும் மெய்யல்ல, கண்டது பொய். அகண்டாகார சிவம் மெய், கடவுள் மட்டுமே மெய்யானது. எனவே விண்ட சிவவாக்கியர்த்தாள் மேவும் நாள் என்னாளோ. சிவவாக்கியர் என்ன சார் பாடினார்? அதை சொல்லிவிட்டு கதைக்குள்ள போவோம். கதை கடைசியில நமக்கு கதையா வேணும். அவர் என்ன சொன்னார் நமக்கு அதான முக்கியம். ஒரு ஊர்ல தேர் இழுத்தாங்க. தேர்ல சாமியை வச்சு இருக்கிறான். ஒருத்தன் சொல்றான், சாமி அழகா இருக்காரு. விக்கிரகத்தை பார்த்து எல்லாம் ஊர் கூடி தேர் இழுக்குது. சில ஊர்கள்ல தேர்களுக்கு ஆள் வராது தெரியுமா? ஸ்ரீரங்கத்துல பெருமாளை தேர்ல உட்கார வச்சாச்சு. எல்லாம் வெள்ளை வேட்டிக்காரங்க, நல்லா படிச்சவங்க, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் ஸ்ரீரங்கத்துல போய் இன்னைக்கு இருக்காங்க. எல்லாம் தேரை தொட்டு தொட்டு கும்பிட்டு விட்டு கதைக்கிறாங்க. யுத்தத்தனைய தேர் போடும்.
என் சட்டை அழுக்கா போகக்கூடாதுன்னு எல்லாம் விலகினா தேர யார் இழுக்கிறது? இழுக்கணும்ல. ஒரு பெரியவர் வந்தார், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பேர், 12 நாமம், ஒரு பார்வை பார்த்தார். ஐயா, கோயில் தேரை இழுக்க வேண்டாம், தேரை ஒழுங்கா இழுத்தீங்கன்னா உன் வாழ்க்கை தேர பெருமாள் ஒழுங்கா இருப்பார் தெரியுமா? எல்லாம் அப்படி பார்ப்பாங்க. சடாரம் கூப்பிட்டார். ஆனா ஒன்றும் தெரியாத முட்டா பசங்களை என்ன எல்லாம் IAS ஆபீசர் ரிட்டையர்ட். எப்படி இருக்கும்? ஒன்றும் தெரியாத ஊர்வர்கள் எல்லாம் திருப்பிட்டான். தென்னரங்கர் இன்று திருத்தேரில் ஏறினார். ஸ்ரீரங்கத்து பெருமாள் இன்னைக்கு தேர்ல ஏறிட்டார். நின்று வடம் பிடிக்க வாருங்கள். நின்று வடம் பிடிக்கணும். நீ வடத்தை பிடிச்சிட்டு ஓடக்கூடாது. எங்க வீடு வந்த உடனே போறேன்னு சில பேர் விளையிறான். கடைசி வரைக்கு நின்று வடம் பிடிக்கணும். ஒரு ஆள் கேட்டான், வடம் பிடிச்சா என்ன சார் கிடைக்கும்? கடைசியில வாழைப்பழம் சூறை கொடுப்பானா? என்ன சார் கிடைக்கும்? அழகா பாடுறார். ஒன்றும் தெரியாத ஊமர்கள் தென்னரங்கர் இன்று திருத்தேரில் ஏறினார். நின்று வடம் பிடிக்க வாருங்கள். என்ன கிடைக்கும்? வைகுந்த நாட்டில் இடம் பிடிக்க வேண்டும் எனில், வைகுந்தத்திலே ஒரு இடம் ரிசர்வ் பண்ணணுமா? ஆமா சார், இந்த வடத்தை புரிஞ்சோ, வைகுந்தத்திலே ஒரு இடம் உங்களுக்கு ரிசர்வ் ஆயிரும். 4 மாதத்துக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு டிக்கெட் இன்னைக்கு ரிசர்வ் பண்றீங்கல்ல. தேர் வடம் பிடிச்சா இறக்கிற போது வைகுந்தத்திலே ஒரு இடம் உனக்கு தரப்படும். அத்தனை பேர் இழுத்துட்டார். தேர இழுத்து முடிச்சுதா அங்கிருந்து ஒரு சித்தர் வந்தார். குடியை பார்த்தார். வேடிக்கையா ஆரம்பிச்சார். ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனசாய் கூடியே தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து இழுக்கிறேன். தேர்ல வடத்தை போட்டு ஒரு செம்பு சாமியை வச்சு இழுக்கிறேன். சாமி செம்பு தானே, செம்பு விக்கிரகம் தானே, அது சாமி இல்லடா, செம்புடா. நீ என்னங்க நாத்திகவாதம் பேசுற? அது கடவுளையா? இல்லடா, கடவுள் அங்கே இல்ல, உனக்குள்ளே இருக்காரு. அதை பார்த்துக்கோ முதல்ல. ஆடினாலும் அறிவனாத ஆதிசித்தநாதரை வேதையான மனிதன் பண்ணும் விரலை வாரும் வாருமே. மனுஷன் நாம் விரலி பண்றான், இதை வச்சு எடுக்கிறான். இது எங்க இருக்கு? சாமி உனக்குள்ளே இருக்கார். உனக்குள்ள பார்த்தா தாண்டா அந்த செம்புல பார்க்கலாம். உனக்குள்ள பார்க்கலன்னா கடவுள் செம்புல இருக்க மாட்டான். சார், இது ஒரு நாஸ்திகவாதம் பேசுறாங்க தெரியுது. இந்த மாதிரி பாடுறவர் தான் சிவவாக்கியம். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மனமிறந்தவர்கள் எத்தனை பேரு? கோடி 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 எண்ணிறந்த கோடியே. உள்ளே இருக்கிற தெய்வத்தை வெளியில போய் தேடிருக்கிறார். உனக்குள்ள சாமி இருக்கல, கும்பிடு. சாமி இங்க இருக்கானா? இங்க இருக்கிறான். இக்கால ரொம்ப பேர் விழுந்து கும்பிடுவாங்க. கும்பிடு எனக்கா? எனக்குள்ள இருக்கிற சிவபெருமானுக்கா? உள்ள இருக்கிற சிவனுக்கு. எனக்கு என்னைக்கு நினைச்சனோ அன்னைக்கு என் கதை முடிச்சிடும். யாருக்கு? உள்ளே இருக்கிற சாமியை பாடலாம். இப்படியே பாடினவர் நம்ம சிவவாக்கியர். சிவாயம் என்ற அக்ஷரம் சிவனிருக்கும் அக்ஷரம். சிவாயன்னு சொல்லு, சிவான்னு சொல்லு. உபாயம் என்று நம்புதற்கு உண்மையான அக்ஷரம். உனக்கு துணையாக இருக்கிறது சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. திருவாசகத்தில் முதல்ல என்ன தொடக்கம்? நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. பின்னாலே 555வது பாட்டு, நானே யோதவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. முதல்ல நம சிவாய, பின்னால சிவாய நம. நம சிவாயன்னு சொன்னா இக சௌபாக்கியங்கள் கிடைக்கும். கொண்டாட்டி உள்ள பணங்காசு, காரு வண்டி, மந்திரி பதவி, பொன்னாட எல்லாம் கிடைக்கும். நம சிவாய. சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடப்பார். புரியுதா? சிவபெருமானே கிடப்பார். அவங்க இஷ்டம் சொல்லிக்கிடுங்க. இது தேவல
ஒரு அம்மாட்ட கேட்டேன், விவரமான அம்மா, 80 வயசு வரைக்கும் நமச்சிவாய, அதுக்கப்புறம் சிவாய. அம்மா அது வரைக்கும் பைசா பண்ணல, நீங்க பாட்டுக்கு சிவாய நம்ம சோதுக்கள் என்ன செய்யறது? அப் டு 80 years நமச்சிவாய, ஆஃப்டர் தட் சிவாய இருந்தா பார்த்துக்குவோம். அது மாதிரி சிவாயம் என்ற அக்ஷரம் சிவன் இருக்கும் அக்ஷரம், உபாயம் என்று நம்புதற்கு உண்மையான அக்ஷரம், கபாடமுற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டடைக்குமே சிவாய அஞ்செடுத்துமே. இந்த உயிர் இதை விட்டுட்டு போயிடுச்சு. ஆமா, ஒண்ணு கேட்கிறேன், உயிர் உள்ளே இருக்கிறது ஆச்சரியமா, போனது ஆச்சரியமா? யோசிங்க. 9 ஓட்டை, இந்த உடம்புல 9 துவாரம் இருக்குல்ல, இங்க ஓட்டை, இங்க ஓட்டை, இங்க ஓட்டை, இங்க ஓட்டை. அன்னைக்கு சுத்தப்படுத்தலைன்னா மனுஷன் கிட்ட கடிக்க முடியாது. 9 துவாரம், இதுக்குள்ள உயிர் இருக்கிறது ஆச்சரியம். ஆமா சார், வரும் இருக்கு, 9 ஓட்டை போடுங்க, காத்து உள்ளே இருக்குமா? ஒரு ஓட்டை ஓட்டா ஓடி போயிடுமே. 9 துவாரம், அதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு நடத்துறானே, அதுதான் கடவுளுக்கு பெருமை. 9 துவாரம், கபாட புத்த வாசல். எத்தனை கபாடம்? 9 கபாடம், 9 வாசல். 9 வாசல் குடிலினை சுற்றி ஒரு சில பேய்கள் வந்து துன்பப்படுத்தது மந்திரம் செய்து தொலைத்திட வேண்டும் ஐயே. பாரதியார். இந்திய நாட்டுல அந்த காலத்துல 9 துறைமுகம், கராச்சி உள்பட, இப்ப பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. 9 துறைமுகம். வெள்ளக்காரன் 9 துறைமுகத்திலையும் கப்பலை கொண்டாந்து நிறுத்தி இந்தியாவை அடிமையாக்கி விட்டான். பாரதியார் பாடுறார், 9 வாசல் குடிலினை சுற்றி ஒரு சில பேய்கள் வந்து. வெள்ளக்காரனுக்கு வச்ச பேர் என்ன? பேய். ஒரு சில பேய்கள் வந்து. ஏன் ஒரு சிலர்னாரு? இந்தியாவின் ஜனத்தொகை அப்போ 30 கோடி, வெள்ளக்காரங்க ஜனத்தொகை சில லட்சம். அத்தனை 30 கோடி பேர் ஒன்னா சேர்ந்து எச்சி துப்பினா இங்கிலாந்து காணாம போயிடும். ஆனா இவன் அவனை ஆட்சி பண்ணணும், அது திட்டு வராதியா? 9 வாசல் குடிலினை சுற்றி ஒரு சில பேய்கள் வந்து துன்பப்படுத்தது மந்திரம் செய்து தொலைத்திட வேண்டும் ஐயே. 9 வாசல் குடில் ஒரு சில பேய்கள் வந்து துன்பப்படுத்தது. கிருஷ்ணா, நீ மந்திரம் சொல்லி எங்களை காப்பாற்றணும். யாரு? பாரதியார். ஒரு கதை சொல்லவா? ரொம்ப படிச்ச ஒருத்தர் சட்டநாத பட்டர். அவருக்கு என்ன பேரு? சீர்காழி சட்டநாதன். சட்டநாத பட்டர் ரொம்ப படிச்சவர். காவேரியில வெள்ளம் போகுது, ஒரு படகுல அவரை உட்கார வச்சுட்டாங்க. படகுக்காரன் படகை ஓட்டிக்கிட்டு போறான். பட்டர் உள்ளே உட்கார்ந்து இருக்கார். பேசாம இருக்க வேண்டியதானே, அவரால் முடியல. ரொம்ப படிச்சு விட்டாங்கல்ல, அதான் விவகாரமே. ரொம்ப படிக்கணும், ஆனா தான் ரொம்ப படிச்சுட்டான்னு தெரியக்கூடாது. தெரிஞ்ச இவருக்கு கொஞ்சம் உண்டு. நான் ஏப்பா, உனக்கு ராமாயணம் தெரியுமா? அவன் பாவன் சோத்துக்கு படகு ஓட்டுறேன். சாமி, எனக்கு தெரியாது சாமி. அட பாவி, ராமனை தெரிஞ்சுக்க வேண்டாம், சீதையை தெரிஞ்சுக்க வேண்டாம், வரவனை தெரிஞ்சுக்க வேண்டாம். முட்டா பையன், நீ படிக்காம கெடுத்துட்ட. உன் வாழ்க்கையில கால் பகுதி வீணா போச்சுடா. அவன் கேட்டுட்டான். கொஞ்ச தூரம் படகு போயிடுச்சு. ஏண்டா, உனக்கு மகாபாரதம் தெரியுமா? அது என்ன சாமி? பாண்டவர்கள் 5 பேர், துரியோதனாதியர்கள் 100 பேர், பகவான் கிருஷ்ணன் காப்பாற்றினான். நான் என்னத்தை கண்டன் சாமி? அட பாவி, உனக்கு வாழ்க்கையில அரை பங்கு போச்சுடா, 50% போச்சு. அவன் பேசாம வண்டி ஓட்டேன். எதை? ஓட்டிட்டேன். முடிஞ்சு நடுகடத்துக்கிட்ட வந்தாச்சு. இவர், உனக்கு கந்த புராணம் தெரியுமா? சொந்த புராணமே தகராறு. நான் எங்க கந்த புராணத்தை படிக்கிறேன்? அது என்ன சாமி? முருகன் கதையிடவா? முருகன் உங்களுக்கு தெரியுமா? முருகன் கையில பேர். முருகன் ரொம்ப தீமைகளை மாத்திர பொழுது கையில சக்தி வேலாயுதம். வேல் வந்து ஞானம், சக்தி வந்து வீரம்.
இங்க ஒரு முருகன் சில புதுசா வச்சிருக்காங்கல்ல, கையில சக்தி வேறு பாருங்க, சக்தி சக்தி வேறு பவர்ஃபுல். தப்பு தண்டா பண்ணிட்டு தப்பிக்க முடியாது. சக்தி வேலோட இருப்பார். கண்டபுராணம் தெரியுமா? நான் என்னத்தை கண்டேன், உன் வாழ்க்கையில் முக்கா பங்கு போச்சுடா. நடு வெள்ளத்துக்கு வந்தாச்சு, காவேரி சுழிச்சு ஓடுது. அவன் திருப்புன, சாமி உங்களுக்கு நீந்தல் தெரியுமா? கேட்டா இல்ல, படகுல ஓட்ட விழுந்துருச்சு, தண்ணி உள்ளுக்க வேகமா வருது. சாமி உங்களுக்கு நீந்தல் தெரியுமா? தெரியாது. சாமி உங்க முழு வாழ்க்கையும் போச்சு செய்யலாம், எனக்காவது கால் 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 முக்கால் கால் போச்சு. புரியுதா? இந்த கதைய சிவபாக்கியர் பாடுறார். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்திரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமா? வேர்த்து கடைசி காலத்திலே இழைக்கிற பொழுது நீ படிச்ச படிப்பு உனக்கு உதவாது. அப்போ என்ன செய்கிறேன்? மாத்திரை போதும் மூளை மறித்து நோக்க வந்திரேன். சாத்திரப்பை நோய்களேது சக்தி புத்தி சித்திய உனக்குள்ள பாரு. நீ வெளியிலே படிச்சு வாயிலே கடவுளை வைக்காதே, மனசுக்குள்ள கொண்டு போ, உனக்குள்ளே பாரு. மாத்திரை போல் அப்படிங்கிற நேரத்துக்காவது உன் மனசுக்குள்ள கடவுளை வச்சிருந்தீன்னா நீ தப்பிக்கலாம். இதெல்லாம் பாடுறது யாரு? நம்ம சிவபாக்கியர். ஒரே தங்கம், தங்கத்துல சங்கிலி, தங்கத்துல வளையல். இது நல்லா இருக்கும். ரெண்டு தங்கம் தானே, அப்புறம் என்ன விலை ஒண்ணுதானே. திருமால் சிவபெருமான் என்ன வித்தியாசம்? தங்கத்தில பண்ணுனதா ரெண்டும். தங்கம் ஒண்ணு, ரூபம் வேறு. சிவனும் திருமாலும் ரூபம் வேறு, வடிவம் வேறு. தங்கம் ஒன்றுதான்டா. இது விளையாண்டா வித்தியாசப்படுத்திட்டு இருக்கீங்க. சைவன் வைஷ்ணவன் விபூதி பூசணவன் நாமக்காரன் ஏண்டா இந்த சண்டை போடுறீங்க? சித்தர் தங்கம் ஒன்று, ரூபம் வேறு, தன்மையானவாறு போல் செங்கல் மாடும் ஈசன் சிறந்திருந்ததின் முறை. செங்கல் மாடுனா யாரு? செங்கண்ணவன் பால் திசை முதன்பால் தேவர்கள் பால் திருவந்தானே. செங்கல் மால் மகாவிஷ்ணு, ஈசன் ரெண்டு ஒண்ணுதான்டா. திருமாலும் சிவபெருமானும் ஒண்ணுதான். தங்கம் ஒன்று, ரூபம் வேறு, தன்மையானவாறு போல் செங்கல் மாடும் ஈசன் சிறந்திருந்தது முளே. நடராஜா சிதம்பரத்துல இருக்காரு? இல்ல, எனக்குள்ளே இருக்காரு. ஸ்ரீரங்கராஜா ஸ்ரீரங்கத்திலையா இருக்காரு? இல்ல, எனக்குள்ளே இருக்காரு. விங்கனங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே, எங்குமாகி நின்ற நாமம் இந்த நாமம் நாமமே எல்லா இடத்திலையும் இருக்கிறது. என்ன நாமம் தெரியுமா? ராமநாமத்தை பாடுறாரு இந்த சிவவாக்கியம். ராமன் மேல அவளது பக்தி. கோயிலாவது குளமாவது எல்லாம் உனக்குள்ள வேண்டாம். கோயிலாவதே தடா, குளங்களாவதே தடா. கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமலே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. ஒரு கோயிலை கட்டுற, இது அழிஞ்சு போகுது. ஒரு குளத்தை கட்டுற, தூண்டு போகுது. மனசுக்குள்ள கோயிலும் குளமும் வச்சிருந்தா அழியாதடா. என்ன அர்த்தம்? வெளியில பார்க்கிற கடவுளை உனக்குள்ளே வார். உனக்குள்ளே இருக்கு கடவுள், இங்கேதான் இருக்கார். நம்ம எங்க போனாலும் கடவுள் நம்ம கூட வருவார். இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூலம் ஆண்மடு. இடது கையிலே சங்கு சக்கரம், வலது கையிலே சூலம் ஆண்மடு. சிவனும் திருமாலும் ஒண்ணுதான்டா. ஏன் சண்டை போடுறீங்க? எடுத்த பாதம் நீள்முடி, என் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வந்தரே. அந்தி மாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தம். அந்தி மாலை உச்சி 3 வேளையில சந்தியாவர்த்தனம் பண்ணணும், மரியாதையா பண்ணணும். 3 போட்டா கட்டாயம் பண்ணணும். கண்டு, அதாவது கோணாமல், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காணாமல் கோணாமல் கண்டு 3 வேளை பார்க்கணும். சூரியனை காலையில உதிக்கிறதுக்கு முன்னால பண்ணணுமா,
மத்தியானம் போடாம நேரடிக்கிற போது பண்ணணுமா, சாயங்காலம் மலை உச்சியில விடுகிற போது பண்ணணுமா, 3 வேளை பண்ணணும். அந்தி மாலை உச்சி 3 ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தவங்களும் ஜபங்களும் எல்லாம் பண்றோம்ல. தவம் பண்றோம், ஜபம் பண்றோம், சிந்தை வேறு ஞானமும் தினம் ஜபிக்கு மந்திரம். இதெல்லாம் பண்ற பொழுது நீ என்ன மந்திரம் சொல்லணும் தெரியுமா? ஓ சொல்லுங்க. அந்தி மாலை உச்சி 3 ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தவங்களும் ஜபங்களும் சிந்தை மேவு ஞானமும் தினம் செவிக்கு மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமே. நீ ராமநாமத்தை சொல்றா, எல்லாம் பண்ணாப்படப்படுத்தி வச்சு. எவ்வளவு சௌரியம்! யாரு ராமனுடைய நாமத்தை, அந்த பெருமையை வாரி கண்ணில படுற பொழுது கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அற்புதமா சொல்றார். ராமநாமம் காசியில யார் இறந்தாலும் மணிகர்ணிகா கட்டத்திலே காசி விஸ்வநாதர் அவங்க காதிலே ராம் 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 என்று ராமநாமத்தை உபதேசிக்கிறார். பக்கத்திலே அன்னபூரணி இருந்து முந்தானையால் விசிறுகிறாள். அந்த ஆன்மாக்கள் மேலே போகின்றன. இதை பார்த்தது யாரு தெரியுமா? 1880 பகவான் ராமகிருஷ்ணர் பார்க்கிறார், பார்த்து எழுதுகிறார். காசியிலே இறந்து போனவர்களை மணிகர்ணிகா காட்டுன்னு வரலாம். அங்க வரிசைக்கு ஒரு 10-15 எரிஞ்சிட்டு இருக்கும். ஒரு 7-8 எரியறதுக்கு வெயிட் பண்ணி படுத்து கிடக்கும். நம்ம அங்க போய் குளிச்சோம்னா கீழே காலில் வந்து இடிக்கும். என்னமோன்னு பார்த்தோம்னா அப்புறம் தான் பயமா இருக்கும். காத்துல தூங்குற போது அது இடிக்கிறாமல இருக்கும். எவ்வளவு மணிகர்ணிகா காட்டு! என்ன நாமம்? ராமநாமம். நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, போனதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது அடிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம 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 என்ற நாமமே. ஆரம்பம் நடு முடிவு அது இது கவலைப்படாதரா, ராமநாமத்தை சொல்றா, வேற ஒண்ணு வேண்டாம். இதுவரைக்கும் நான் சொன்னது சிவவாக்கியர் பாடின சில பாட்டுகள். இன்னும் கதை கிட்ட போகல. இப்ப அவர் வரலாறு சொல்ல போறேன். இந்த வரலாறு சொன்னா நம்ம பேச்சு முடிஞ்சது. 9 மணிக்கு இந்த உரை நிறைவடையும். இப்ப சிவவாக்கியருடைய வரலாறு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப நான் ஒரு பாட்டு சொன்னேன்ல, இதுல ஒரு சண்டை வந்தது இல்ல, தான 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 தானனா, இந்த சண்டை வந்தது இல்ல. இந்த சந்தம் 4000 திவ்ய பிரபந்தத்திலே திருச்சந்த விருத்தம்னு திருமணிசை ஆழ்வார் பாடினார். அதே சந்தம் இப்போ யாரு பாடுறா? திருமணிசை ஆழ்வார். நின்றதெந்தை ஊரகத்திருந்ததென்று பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னெலாம், அன்று நான் பிறந்திலே பிறந்த பின் மறந்திலே, நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. திருமணிசை ஆழ்வார் பாடுற. சார் பார்த்து சொல்லிவிட்டீங்க, இதுக்கு அர்த்தம் என்ன சார்? கடவுள் திரு ஊரகம் ஊரகம் அங்கே நிற்கிறாரு. காஞ்சிபுரத்திலே உட்கார்ந்து இருக்காரு, தெற்காதுல படுத்திருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நாம் பிறக்கிறதுக்கு முன்னால இதெல்லாம், நாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் இருந்தது, அவர் நின்றது, அவர் படுத்தது எல்லாம் என் மனசுக்குள்ள. காஞ்சிபுரத்தில வரதராஜ பெருமாள் எப்படி இருக்காரு? நிக்கிறார். எங்க மதுரையிலே கூடலழக பெருமாள் வசதியா உட்கார்ந்து இருப்பாரு. திருப்பதியிலே சீனிவாச பெருமாள் நிற்கிறாரு. ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் வசதியா படுத்து கிடக்கிறாரு. நின்றதும் இருந்ததும் கிடந்ததும். நாங்க அந்த காலத்துல மதுரையில ஏகாதசி அன்னைக்கு பட்டி மண்டபம் நடத்தும். குன்றக்குடி அடிகளார் தலைமை தாக்குவார். ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிக்கும். ஏகாதசி முடிக்கணும்ல, விடிகாலம் 5 மணிக்கு தான் முடிப்போம். அது வரைக்கும் 3 அடி எல்லாம் மாறி மாறி பேசி, சில பேர் உட்கார்ந்த முடிக்கு தூங்கி, அடிகளார் கடைசி விடிகாலம் 4:30 மணிக்கு தீர்ப்பு சொல்லுவார். அழகா சொன்னார். இந்த பட்டி மண்டபம் தொடங்குகிற பொழுது பல பேர் உட்கார்ந்து இருந்தார்கள், சில பேர் நின்றார்கள். நின்ற தோற்றமும் இருந்த தோற்றமும்
கண்டோம். இப்போ காலையில முடிக்கிற பொழுது நின்ற தோற்றங்களை விட, இருந்த தோற்றங்களை விட கிடந்த தோற்றங்கள் அதிகரித்து விட்டன. எல்லாம் படுத்துட்டான், அங்கே படுத்துட்டான். ஆக பெருமாளே இங்க வந்துட்டார். பெருமாள் முன்னுதானமா என்ன சொல்ற திருமணிசை ஆழ்வார்? நின்றதெந்தை ஊரகத்திருந்ததெந்தை வாடகத்து அன்று வெகடை கிடந்தது எண்ணிலாத முன்னெல்லாம். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலதான் அங்க படுத்து கிடந்தாரு, இங்க உட்கார்ந்து இருந்தாருங்கிறீங்க. அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன். நாம் பிறந்ததுக்கு அப்புறம் மறக்கவே. நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. நாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் நின்றது, இருந்தது, கிடந்தது எல்லாம் என் மனசுக்குள்ளே. சந்த ஒன்னா வருது இல்ல? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நின்றதெந்தை ஊரகத்திருந்ததெந்தை பாடகத்து. சந்த ஒன்னா வருது இல்ல? எல்லாரும் சொன்னான் சிவவாக்கியத்தான் திருமணிசை ஆழ்வாராக பிறந்தார். ஏன்னா சிவவாக்கிய ராம 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 ராமன் அப்படின்னு சொல்றாரு. திருமணிசை ஆழ்வார் ஆழ்வார்கள் முக்கியமான ஆள். அதனாலே அவர் இசை கொண்டு இவர் அதற்கான கிடையாது. நான் தெளிவு பண்றேன். அவர் காலம் வேறே, இவர் காலம் வேறே. எங்க ஞானசம்பந்த சந்தத்தை அப்படியே கம்பர் பாடுவார். அதுக்காக ஞானசம்பந்தர் கம்பர் ஒண்ணுங்கிறதா? உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாத்தன அறிவித்திரள் மடலை உளவதிரும் அண்ணாமலை உழுவார் வினை வடுவா வனமருமே. இது ஞானசம்பந்தர். வெய்யோ நொடி தன்மேனியின் விரிசோதியின் வரைய பொய்யோ என்னும் இடையாடோடும் இடையானோடும் போனான். மையோ மரகதவோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடி என்பதோ அடியா அழகுடையான். இது கம்பர். சந்தம் ஒரே சந்தம். அதுக்காக இன்னும் ஒண்ணு இருக்கா? திருமணிசை ஆழ்வார் வேறே, சிவவாக்கியர் வேறே. 9ஆம் நூற்றாண்டு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தா எப்படி கத்தும்? குவா குவான்னு கத்துமா? அப்படித்தானே சொல்றான். இல்ல பாவனா, வயிற்றுக்குள்ளே முருகன் இருக்கிறோம். வயிறு குகை, அம்மா வயிறு குகை. குகை தானே? இங்க என்ன டியூப்லைட்ட போட்டு வச்சிருக்கேன். குகை தானே யாரா? அதுக்குள்ளதான் நம்ம கிடந்தோம் 300 நாள். குகைக்குள்ள முருகன் பக்கத்துல வரான். இந்த குழந்தைய பாக்குறோம். இந்த மாதிரி நான் உன் கூட இருந்தேன், இப்ப நீ உங்க அம்மா வயிற்ற விட்டு வெளியில போக போறேன். இது என்ன சொல்லுது? ஆமா, இது வரைக்கும் எனக்கு சோத்து பிரச்சனையும் இல்லை, துணி பிரச்சனையும் இல்லை, அம்மா சாப்பிட சாப்பாடு எனக்கு ட்ரெஸ் தேவையில்லை. நீ வெளியில வந்துட்டா 1000 கவலை வந்துருமே. புரியுதா? அதெல்லாம் நீங்க எங்க சார் கேட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. புரியுதா? எனக்கு மட்டும் கேட்கும். முடிஞ்சது. ஒரு காலம் நான் என்ன செய்யணும்? நீ என்னை காப்பாத்துறேன். ஆனா ஒண்ணு, நீ என்னை கூப்பிட்டத்தான் வருவேன். யாரு? முருகன். இந்த ஆன்மா சரி தாய் வயிற்றை விட்டு வெளியில வந்துதா முருகனை கூப்பிடுது. குகா 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 குகா. முருகனுக்கு என்ன பேரு? குகன் பேரு. குகையில இருந்தான் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வெந்தருவார். உருவங்கவரும் புவியும் பரவும் குருவும் கவையன் குணபஞ்சரமே. குகன் என்பது மிகப்பெரிய திருநாமம். சரவண பவநிதி அருகுக குருவர அப்படின்னு சொல்ற பொழுது இந்த நாமம் ரொம்ப சிறந்த நாமம். குகா குகா குகா. குழந்தை அழுதுது. நம்ம என்ன பண்ணோம்? குழந்தை குவா குவான்னு அழுகுது. கதையவே மாத்திட்டோம்ல. ஒரு குழந்தை பிறந்தது 9ஆம் நூற்றாண்டுல. சிவா சிவா சிவான்னு அழுதுதான். எப்படி ஆச்சரியமா இருக்குல்ல? நம்மாழ்வார் பிறந்த பொழுது அளவே இல்லையா? காற்று ஒண்ணும் பண்ண முடியலையா? இந்த குழந்தை சிவா சிவா சிவான்னு அழுதுதா. குழந்தைக்கு சிவ வாக்கியன்னு பேர் வச்சுட்டார். பிறக்கிற போதே சிவா குழந்தைக்கு பேர். அது நிறைய படிச்சார்.
526 பாட்டு பாடியிருக்கார் சிவவாக்கியர். சும்மா என்ன ஒரே சந்தம் அவளது படிச்சார். சிவாய நம சிவாய நம சிவாய நம. வளர்ந்தார். கல்யாண காட்சி எல்லாம் கிடையாது இப்ப அவருக்கு. ஒரு 25 வயசு நம்ம சிவவாக்கியருக்கு. ஒருத்தர் சொன்னார், குருநாதனை தேடு, குருநாதன் தான் உன்னை காப்பாற்றுவான். நான் எங்க போகலாம்? காசிக்கு போ. இந்தியாவிலே சிறப்பான திருத்தலம் காசி. காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை, கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை. ஒரு காலத்திலே காசியை சுத்தி 56,000 சந்து. காசியில சந்துக்குள்ள போய் மாற்றணும்னா 7 ஜென்மத்துக்கு வெளியில வர முடியாது. நான் ஒரு 30 முறை போயிருக்கேன் காசிக்கு. 1999 இருந்து இதுவரைக்கும் அத்தனை முறை போயிருக்கேன். எங்க பார்த்தாலும் சந்து. விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள போக முடியாது, அவ்வளவு சந்து. இதுல எரும மாடு மேல நின்று இடிச்சு மாடு முட்டாது. ஆனா இடிச்சு கஷ்டப்பட்டு உள்ள போகும். சிவபெருமான் சின்ன கோவிலுக்குள்ள இருப்பார். மேல தங்க ஸ்தூபி. அது ஒரு காலம். எங்க பிரதமர் மோடி ஐயா பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர். இப்போ காசிய பூலோக சொர்க்கமா மாத்திக்க. இன்னைக்கு சுத்தி இருந்த எல்லா வீடுகளையும் விலை கொடுத்து வாங்கினார். உங்க வீடு 50,000 வெள்ளினா 1.5 லட்சம் வெள்ளி கொடுப்பார். 3 பங்கு கொடுத்து எல்லாரையும் போக சொன்னார். உள்ள போய் பார்த்தா ஒவ்வொரு வீட்டையும் சிவலிங்கம் இருக்கு, மூடி வச்சிருக்காங்க. இப்ப அவரது சிவலிங்கத்தை எடுத்து கோயில்ல வச்சு சுத்தி வர கோயிலை கட்டி 70,000 பேர் இன்னைக்கு காசியில நின்று பெருமானை கும்பிடலாம். நான் இப்ப பிப்ரவரி மாசம் போயிட்டு வந்தேன். 5-6 மாசம் தான் ஆயிருக்கு. இந்த 10 மாசம் ஆச்சா? ஆமா, பிப்ரவரி கடைசியில போறேன். திரும்பி இந்த மார்ச் மாசம் போறேன். அவ்வளவு அற்புதமா இருக்கு. விஸ்வநாதர் அவ்வளவு அழகா இருக்கார். கோயிலுக்குள்ளே அவ்வளவு அற்புதம், அவ்வளவு அழகு. பெரிய கட்டடங்கள். கங்கையில குடிச்சிட்டு எந்த விதமான ஒரு பகுதி கஷ்டமும் இடியும் இல்லாம நேர வந்து விஸ்வநாதரை கும்பிடலாம். காசி ஞானிகள் இருந்த இடம் காசி. நம்ம சிவபாக்கியர் காசிக்கு போயிட்டார். யாரை தேடி? குருநாதரை தேடி. எதிர்த்தாப்புல ஒரு சிவபெருமான் மாதிரி ஒருத்தர் வர. இங்க எங்க வந்த? குருநாதரை தேடுங்கள். அந்த செருப்பு தைக்கிற பாரு, அவன் போ. என்னடாது வந்த உடனே இப்படி சொல்றாரு, செருப்பு தைக்கிறாரு. ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தைச்ச கொடுத்தாரு. மறக்காதுங்க. அவங்க அப்பா செருப்பு தொழில் மறக்கக்கூடாது. செருப்பு தைக்கிறது. அந்த செருப்பு தைக்கிற மாதிரி சக்கிரிய அவன் போ. இவர் பக்கத்துல வந்து நிற்கிறார். அவர் ஒரு சித்தர். அந்த சித்தர் தெரியாம செருப்பு தைக்கிற மாதிரி தன் கடமையை தானே செஞ்சுட்டு இருக்கார். இவர் கிட்டக்க போய் நிற்கிறார். நான் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணிட்டுமா? அவருக்கு பார்த்தார். ஒன்னே ஒண்ணு செய்யறியா? என்ன? நான் செருப்பு தச்சதுல கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். இந்த பாரு, இவ்வளவு நாணயம் கையில வாங்கு. சிவவாக்கியர் கையில வாங்கினார். என் தங்கச்சி கங்கா அவள்கிட்ட கொண்டே கொடுத்துட்டு வா. கங்கா உங்க தங்கச்சி எங்கே? இந்த ஓடுறாள்ல கங்கை யாரு? 4000 சொச்சம் கிலோமீட்டர் கங்கோத்திரிகளை உற்பத்தியாகி கல்கத்தாவில் பூமியில போய் சேருது. கங்கையில கொண்ட இந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு வா. நில்லு. இது பேய் சுரக்காய் கசக்கும், பேய் வெள்ளரிக்காய் கசக்கும். இது பேய் சுரக்காய். இதே கங்கையில கழுவு, இந்த கசப்பு போயிடும். எப்படி இருக்கு? ஓ, நம்மள மாதிரி ஆளா இருந்தா, உனக்கு அறிவு இருக்கா? கங்கையில எப்படியாக கொடுக்கிறது கேட்போம்ல. குருநாதர் சொன்னா மறுவேச்சு கிடையாது. குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது. அப்படியே பணத்தை வாங்கிட்டு பாரு. கங்கையில போய் நிக்கிறாரா, உள்ளே இருந்து வளையல் அணிஞ்ச கை வெளியில வருது. இந்த காசை கையில போட்ட உள்ள போயிடுச்சு. பேய் சுரக்காய கழுகினார்.
எடுத்துட்டார். வந்தார், குருநாதர்கிட்ட கொடுத்தார். இந்த அதுக்கு சொலக்கா குடி பார்த்தார். பரவாயில்ல, உருப்படியாயிரும். ஆமா, கங்கையில போய் காசு கொடுத்தீல்ல? ஆமா கொடுத்தேன். அந்த காசு கொஞ்சம் எனக்கு வேணுமே, திரும்ப வாங்கு. சரி, இந்த ஒரு பை இருக்குல்ல, என்ன பை? தோல் பை. இந்த துணி தைக்கிறவன், செருப்பு தைக்கிறவன் ஒரு தோல் பை வச்சிருப்பான். ஆதிசங்கரனுக்கு முன்னாலே சிவபெருமான் சண்டாளனா காட்சி கொடுத்தார் தோல் பையோட. அப்படி ஒரு தோல் பை, அந்த தோல் பையில தண்ணி இருக்கா? ஆமா இருக்கு. அதுதான்டா கங்கை. அவள்கிட்ட போய் கேளு, கொஞ்சம் காசு கொடுப்பா. வந்து தோல் பைக்குள்ள கைய விட்டா வளையல் கை மேல வருது. கொஞ்சம் காசு. கையை தொட்டு எடுத்தாரா, இவர் கையை நடுங்கி. ஒரு பொண்ணு கைய தொட்ட உடனே இவருக்கு கை நடுங்கி. குருநாதர் அப்படியே பார்த்தார், கை நடுங்குதே. அப்படின்னா நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வா, போ. கை நடுங்கப்படாது, உணர்ச்சி இருக்கப்படாது. ஒரு பொண்ணை தொட்டாலும் கல்லை தொட்டாலும் அது ஒரே மாதிரி இருக்கணும். கை நடுங்குது, போ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வா. குருநாதன் இவர் காலில் விழுந்தார். நான் எங்க கல்யாணம் என்ன பண்றது அப்படிங்கிறதா இந்த சொரக்காயை வச்சு வேற சொரக்காய். இதுவும் பேய் சொரக்காய். உங்கள்கிட்ட நல்ல சொரக்காய் இருக்காதா? இதுவும் பேய் சொரக்காய், கசக்கம். எடுத்துக்கோ, இந்த மண்ணு கங்கை மண்ணு வச்சுக்கோ. இந்த பேய் சொரக்காயை யாரு உனக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி கறி சமைச்சு கொடுப்பாளோ, இந்த கங்கை மண்ணை எவள் எடுத்து உனக்கு சோறாக சமைத்து கொடுப்பாளோ அவள் உனக்கு மனைவி, போ. சிவவாக்கியருக்கு 25 வயசு இருக்கு. ஊரா போற கையில ஒரு பேய் சொரக்கா. நம்ம பட்டணத்து சாமி ஒரு கல்ப தூக்கிட்டு தெரிஞ்சாருல்ல, அது மாதிரி கையில சொரக்காய், இந்த கையில மண்ணு. எந்த பொண்ணை பார்த்தாலும் அம்மா சமைச்சு கொடுப்போய் பேய் சொரக்காயா, கசக்கும் பயம். எல்லாம் தாண்டிங்க, ஒரு தீ சமைச்சு கொடுக்கல. சரி, நமக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை. பிள்ளையாருக்கு பக்கத்துல போய் உட்கார வேண்டியத. நீங்க நானும் வந்தாரா, குறவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஒரு அழகான பொண்ணு, குரத்தை பொண்ணு, வள்ளி நாச்சியார் மாதிரி. குறவர் குடிசை நுழைந்தாண்டி, அந்த கோவாட்டி எச்சில் விளைந்தாண்டி, துறவர் வணங்கும் புகழாண்டி, அவன் தோற்றத்தை பாடி அடியுங்கடி. வள்ளி நாச்சியார் குரத்தி, குறவர் விட்டு பொண்ணு. ஒரு குறவர் விட்டு பொண்ணு அழகா நிற்கிறான். ஒரு சான்ஸ் பார்ப்போமா? ஒரு ஆளே காணும், அவன் மட்டும் தனியா நிற்கிறான். குடிசை ஊற கிடக்க ஆள் இல்லை, தனியா நிற்குது ஒரு பொண்ணு. போய் கேட்கலாமா யோசிச்சாரா? அந்த பொண்ணு வந்து காலில் வந்து கூப்பிட்டுருச்சு. சாமி, உங்களுக்கு என்ன வேணும்? பரவாயில்ல, ரொம்ப பணிவான பொண்ணு. அம்மா, இந்த பேச்சோட கசக்கும், இதை நீ எனக்கு சமைச்சு கொடுக்கணும், நான் சாப்பிடுறேன். இது கங்கை மண்ணு, நீ இது சோறாக்கி கொடுக்கணும். உன்னால முடியுமா? குடிங்கோ. வாங்கிட்டான். உள்ள போனான், சமைச்சு கொண்டாந்துட்டான். கங்கை மண்ணு சோறாயிடுச்சு. பேய் சொரக்கா சாப்பிடுறாப்புல நல்ல சுவையாயிடுச்சு. இவதான் எனக்கு மனைவி. இவரு ரொம்ப படிச்சவரு, ரொம்ப பெரிய ஆடு, அவ படிக்காதவ. இப்படி பேசிட்டு இருந்தாரா, சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. குறவர் குடிசை, நரிக்குறவர்கள் எல்லாம் மொத்தமா வந்துருச்சு. வந்தா இவர் ரொம்ப பெரிய ஞானி நிற்கிறார். இந்த தலைவன் வந்தான். சாமி, உங்களுக்கு என்ன பண்ணும்? கதையை பூரா சொன்னார். நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாமி, நீங்க ரொம்ப பெரியவங்க, நாங்களா ஒன்றும் தெரியாதவங்க. எங்க பொண்ணு எப்படி உங்களோட குடும்பம் நடத்தும்? நான் மாத்துக்கிறேன். சாமி, அப்படின்னா ஒண்ணு என்ன? எங்க ஜாதியில பழக்கம், கல்யாணம் பண்ணனா பொண்ணு மாப்பிள்ளை எங்களோடதான் இருக்கணும், வீட்டோட மாப்பிள்ளை. நாங்க பண்ற வேலையை தான் பண்ணணும். நீங்க என்ன வேலை பண்றீங்க? இந்த பெரம்பை எடுத்து கூட தச்சு முடஞ்சி விற்கிறோம். நீ இந்த பெரம்பை எடுத்து கூட தைக்க கத்துக்கணும்.
சரி, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, இன்னைக்கே கல்யாணம். பொண்ணுக்கு தாலியை கட்டியாச்சு. கடவுள் எங்கேயோ சிட்டு எப்படியோ போட்டுவிட்டா. ஆனா இந்த பொண்ணு தங்கமான, இந்த பொண்ணோட குடும்பம் நடத்திக்கிட்டே இருக்கிறார். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. மூங்கில் வெட்டிக்கிட்டே இருந்தார் இவரு. மூங்கில் எதுக்கு? ஒரு பெரம்பு தயார் பண்ணி, கூட தயார் பண்ணி விற்கிறது. மூங்கில வெட்டினாரா, உள்ளே இருந்து தங்க பொடியா விட்டது. கையில் அழுறாரு, இவ்வளவு தங்க பொடி. ஆகா, இவ்வளவு தங்க பொடி எனக்கு உள்ள அப்படியே தூக்கி போட்டுட்டேன். வேண்டாம் வேண்டாம், அதான் சன்னியாசம். நம்ம சாமியார் இருந்தால் அந்த இடத்தையே வெட்டி கொண்டு போயிடுவாரு. வேண்டாம், தங்கம் வேண்டாம். 4 பேர் அங்கிருந்து வர்றான். சாமி, இது பூரா தங்கம் இல்லைன்னா. டேய், தங்கம் இல்லடா, இது பேய், யமன். யமன் என்ன சாமி, இது யமன் தான், கிட்ட போகாதே. சாமி ஓடிட்டார். அவன் 4 பேர் பார்க்கிறான். இவ்வளவு தங்கம் பொடி மூட்டை எல்லாம் கொட்டி இருக்கு. அதுல இருந்து எடுத்தாங்க, மூட்டை கட்டினாங்க, தூக்கிட்டு போயிடுவோம். 4 பேர். 2 பேர் சொன்னா ரொம்ப பசிக்குதேன்னா. அடுத்த 2 பேர், நாங்க போய் பக்கத்துல இருக்கிற விடுதியில சோறு வாங்கிட்டு வரோம், நீ தங்கத்தை பார்த்துக்கோ. இந்த 2 பேரும் தங்கத்தை பார்த்தான். 2 பேரும் சோறு வாங்க போனான். சோறு வாங்கினவன் சோறு வாங்கிட்டு வந்தான். இங்க வந்து வச்சாச்சு. இப்ப 4 பேருக்கு சாப்பிடணும்ல. வீட்டு கேட்டாங்க, சாப்பாடு நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டோம், நீங்க 2 பேரும் தான் சாப்பிடணும். சரி, நாங்க சாப்பிடணும்னா தண்ணி வருவேன். அவங்க 2 பேரும் போட்டான். நீங்க தனியா போய் ஹோட்டல்ல வாங்கினீங்க. அந்த கிணத்துல போய் தண்ணி கொண்டாங்க. கிணத்துக்கு 2 பேரும் போனா. யார் 2 பேரும்? இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தாங்கல்ல அவங்க 2 பேரும் போனானா, தண்ணி அப்படி எடுக்கிறானா. இந்த பயலுக்கு 2 பேரும் போய் அவன் அப்படியே வாரி விட்டாங்க. தங்கத்தை எடுத்து 4 பேரும் பங்கு போடுவானே. தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க, முடிஞ்சு வச்சு கலை. வாடா, நம்ம 2 பேரும் தங்கத்தை எடுத்துக்குவோம். வந்து உட்கார்ந்தான். 2 பேரும் ஹோட்டல் சாப்பாட்டை சாப்பிட்டான். விழுந்தான், செத்து போயிட்டான். 2 பேரும் அவங்க ஹோட்டல்ல சாப்பிடுற போது அவன் ஒழுங்கா சாப்பிட்டு விஷத்தை போட்டு இவருக்கு கொண்டாந்து. சாமியார் வந்து பார்க்கிறாரு, 4 பேரும் செத்து கடை. ஐயோ, அப்பவே சொன்னனே, இவன் தங்கம்னு நினைச்சிட்டானே, நான் யமன்னு சொன்னனே, கெட்டு போச்சே. என்னங்க, அதான் பைசா. பணம் பணம் பணம். மனித சாதிக்கு தீராத நோய் ஒன்று உண்டாகி இருக்கிறது. மாறாத சாபம், இறங்காத விஷம், அதற்கு பெயர் பணம். தங்கம். கீரையை பிடிக்கிட்டு இருக்காரு. ஒருவர் குடிசை கீரை பிடிக்கிறாரா. மேல கொங்கண சித்தர் போறார். கொங்கணனை பத்தி இன்னொரு நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு நேரம் கிடையாது. கொங்கண சித்தர் மேல போறார். இவரை பார்க்கிறாரு. சிவபாக்கியம் இப்பொழுது பெரிய ஆடு, தொட்டா தங்க பார்க்கிறவரு. இவரு போய் கீரை உடிஞ்சிட்டு இருக்காரு. விதி. குறவர் குடிசையில வந்து கீரை உடிஞ்சிட்டு இருக்காரு. கொங்கணர் கீழே இறங்கிட்டார். வந்து இவரை பார்க்கிறார். இவர் கவலைப்படவே இல்லை. நீ யார எனக்கு போயிட்டார். இந்த மனைவி உள்ளே இருந்தாங்கல்ல, கொங்கணர் மனைவிட்ட வந்தார். அம்மா, நீதான் இந்த சித்தருக்கு மனைவியா? இந்த உள்ள இரும்பு என்னமாவது கிடைக்காமா? ஏதோ கொஞ்சம் இரும்பு பாத்திரம் கொண்டா. கொங்கணர் இரும்பு பாத்திரத்தை எடுத்தார். என்னத்தையோ மூலிகையை போட்டு தேய்ச்சார். இந்தாமா, எல்லாம் தங்க பாத்திரம். இந்த பொண்ணு வாங்கி கொண்டு உள்ள வச்சிருச்சு. கொங்கணர் அவர் பாட்டுக்கு போயிட்டார். நம்மால வெளியில போய் கீரையை குடிஞ்சிட்டு வந்து பார்த்தா தங்க பாத்திரம். ஏதுன்னா ஒரு சித்தர் வந்தார், தங்க பாத்திரம் செஞ்சார், கொடுத்தார். இவருக்கு ஒரு சந்தேகம். இந்த பொண்ணுக்கு தங்கத்துக்கு மேல ஆசை வந்துருச்சு. பொண்ணுக்கு தங்கம்னு ஆசை இருக்குங்க, ஆசை வந்துருச்சு. இதை தூக்கியை நமக்கு வேண்டாம், தூக்கி எறிஞ்சிட்டான். சொன்ன உடனே தூக்கி எறிஞ்சிட்டான். இப்போ அவளை தீர்மானிக்க முடியல. ஆசைப்பட்டு வாங்கினாளா, இல்ல நம்ம சொன்னதுக்காக தூக்கி எறிஞ்சாளா, உண்மையிலேயே அவளுக்கு பற்று இல்லையா,
இல்ல பற்று இல்லாத மாதிரி நடிக்கிறாளா? முடியல. கடலாளம் கண்ட பெரியோரும் பெண்கள் மனதாளம் காண முடியாது. முடியுமா? முடியாதுல்ல. யோசிச்சேன். இங்க வா. வந்தான். ஒரு பெரிய பாறைக்கு போனார். எச்சியை துப்பினார். என்னமோ மூலிகையை வச்சு தேய்ச்சார். பாறை கூட தங்கமாயிடுச்சு. இந்த பொண்ணை கூப்பிட்டார். வேண்டிய தங்கத்தை எடுத்துக்கோ. திரும்பினான். எனக்கு தங்கம் வேண்டாம், நீங்க தான் வரும். ஓ சரி, இவன் நம்மளோட புரியுதா? ஒரு கணவர் மனைவி சன்னியாசியா போனாங்களாம். கணவர் முன்னால போனாராம், மனைவி பின்னால போனாலும். கீழே ஒரு வயிற மூக்குத்தி கிடந்துதான். கணவர் பார்த்தார். இந்த மூக்குத்தியாவை பார்த்திருக்கிறார். பார்த்தா ஆசைப்பட்டோம். குழிய தோண்டி மூக்குத்தியை போட்டு புதைச்சார். அவ பார்த்துட்டார். என்ன செய்றீங்க? பொய் சொல்ல தெரியாத அந்த காலத்து சாமியார். மூக்குத்தியை நான் போட்டு நீ பார்க்க வேண்டாம்னு மூடுறேன். உங்களுக்கு இன்னும் மூக்குத்திக்கு கண்ணுக்கு வித்தியாசம் தெரியுதா? இவரு பார்த்தார். இல்ல, நீ முன்னால போனா பின்னால வாங்க. புரியுதா? இந்த பொண்ணு என்னோட பரம ஞானி. முடிஞ்சது. கொண்டு வந்து பக்கத்துல வச்சாச்சு. இவள் மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டாள். இப்படியே நிறைய செய்திகள். இவர் நிறைய ஊர்களுக்கு போனார், பல இடங்களில் வாழ்ந்தார். அந்த பெண்ணோட குடும்பம் நடத்தினார். அதுக்கப்புறமா கும்பகோணத்துக்கு போனார். கும்பகோணத்துல இவர் கடைசியிலே 9ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில் சமாதியானதாக வரலாறு பேசுகிறது. அந்த பொண்ணு கதை என்னாச்சு தெரியல. அது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடவுள் இவருக்கு இப்படி போட்டார். 526 பாட்டு சித்தர்கள். ஆமா, இவர் பாடின பாட்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குல்ல? ஏன் அப்படி? நம்மளை திட்டுறாப்புல இருக்கு, நம்மளை குற்றாலுங்கிற மாதிரி இருக்கு. ஏண்டா செம்ப வச்சு எடுக்கிறீங்க? அறிவில்ல, கடவுள் உனக்குள்ள தாண்டா இருக்காரு. ஏன் தெரியும் அப்படின்னு சொன்னாரு? இவன்கிட்ட வந்தவன் பூரா எனக்கு சாமி வேணும்னு கேட்காம தங்கம் வேணும்னு கேட்க. நம்ம அதானே கேட்போம். சாமியவா கேட்போம். தங்கம் தானையா வேணும். என் ஊர் போயிட்டு ஒரு பூசாரி இருந்தாங்க. ஒரு நாள் பூசாரிக்கு முன்னால சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டாரு. பூசாரிக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது? சிவபெருமான் மாதிரி தெரியுது. கையில பாம்பு, கழுத்துல பாம்பு, புரியல. தலையில சந்திரன். நீ யாரு? எந்த டிராமா கம்பெனியில இருந்து வர்ற? நல்ல மேக்கப் போட்டிருக்காங்க. சும்மா சொல்லப்படாது. சிவபெருமான் மாதிரியே இருக்கேன். நான் தாண்டா சிவபெருமான் வந்திருக்கிறேன். அது எப்படி நம்புறது? சிவபெருமானை ஒண்ணு செய்யறியா? என்ன இந்த மணி இருக்கு, 5 மணி, இதை தொட்டு தங்கமாக. சிவபெருமான் தொட்டாரு, மணி தங்கமாயிடுச்சு. ஆமா, சிவபெருமான் தான். அர்ச்சகர் வெளியில வந்தார். 1000 பேர் நிக்கிறாங்க வெளியில, காத்து கிடக்கிறாங்க. எல்லாம் சின்ன சாமி. உள்ள சிவபெருமான் வந்திருக்காரு. 8:58 வரைக்கும் வந்தீங்க, இப்ப எப்படி வந்தாங்க? இதுவரைக்கும் வந்தீங்க. சிவபெருமான் வருவாரா? நிஜமா தாண்டா சிவபெருமான் வந்திருக்காரு. என்னையா சொல்றீங்க? ஆமா, இந்த வாரு இந்த மணியை தொட்டாரு தங்கம் ஆயிடுச்சு. இந்த அருக்கு பார்த்தியா தங்கமணி. எல்லா பயிரும் ஓடி போட்டான். ஒரு பையன் சிவபெருமானை பார்க்க வந்த. பார்க்கணும்னா வேண்டாங்க. வந்தீங்க. அர்ச்சகருக்கு ஒன்றும் புரியல. அப்படி நிக்கிறாரு. என்னடா போயிட்டாங்க? 10 நிமிஷம் எல்லாம் திரும்பி வரான். ஆளாளுக்கு கையில சக்தி, பொட்டி, டப்பா, ரவலா எல்லாம் கொண்டாட. சிவபெருமான் தொட்டு தங்கமாக. சிவபெருமான் எங்களுக்கு முக்கியம் இல்லை, தங்கம் தான் முக்கியம். இந்த மக்களை பார்த்து வெந்து போயிட்டா அப்படி பாடினார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை உனக்குள்ள இருக்கிறத தேடி தேடி வாழ்க்கை வீணா போச்சுடா. இன்னைக்கு கும்பகோணத்துல அவர் சமாதிக்கு வெள்ளை ஆடை அணிவிச்சு கும்பிடுறாங்க. சங்கு, தும்பை மலர் மாலை, வில்வத்தினால அர்ச்சனை, பழம், தேங்காய் வச்சு பூஜை பண்றாங்க. முக்கியமான செய்தி சொல்லிட்டு முடிக்கிறேன். மனோவியாதிக்காரர்களுக்கு சிவவாக்கியர் அருள் புரிந்து காப்பாற்றுகிறார்.
அவர் சந்திரனுக்கு அதிபதிங்கிறார். ஒரு ஜாதகத்திலே சந்திரன் மோசமா இருந்தா மனோவியாதி இருந்தார். சூரியன் உடம்புக்கு அதிபதி, சந்திரன் மனசுக்கு அதிபதி. சூரியன் அப்பா மாதிரி, சந்திரன் அம்மா மாதிரி. சந்திரன் சுமாராய் இருந்தால் மனோவியாதி வரும். either inferiority complex or superiority complex. என்னமோ வரும். மனோவியாதியை மாற்ற வேண்டுமா? அவரை சென்று வழிபாடு செய்யுங்கள். சந்திர கிரக தோஷம் முடியும். திருப்பதிக்கு போறீங்கல்ல, திருப்பதிக்கு போனா ராத்திரி பௌர்ணமி சந்திரன் ஒளி உங்க உடம்புல படுறாப்பல ராத்திரி எவ்வளவு நேரம் நிற்கிறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. ஏன்? சந்திரனுக்கு அதிபதி திருப்பதி வெங்கடாஜலபதி, சுக்கிரனுக்கு அதிபதி ஸ்ரீரங்கத்து பெருமாள், வியாழனுக்கு அதிபதி திருச்செந்தூர் முருகன், செவ்வாய்க்கு அதிபதி பழனி ஆண்டவமூர்த்தி, புதனுக்கு அதிபதி மதுரை மீனாட்சி. சந்திரனுடைய அந்த கிரணம் மேல படணும். திருப்பதிக்கு போனா ராத்திரி அதுக்காக 2 மணிக்கு எந்திரிச்சு வராங்க. 2 மணிக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்றமல்ல, வெளியில வரலாம். சந்திரன் ஒளி எவ்வளவுக்கு படுதோ, சந்திரன் ஒளி மிக அதிகமாக படக்கூடிய இடம் திருப்பதி. சனியின் ஒளி அதிகமாய் படக்கூடிய இடம் திருநள்ளாறு. சும்மா இல்ல, அவன் தெரியாமலா கொண்ட அந்தந்த கோயில்ல அந்த இடத்துல சாமி வச்சிருக்கான். நம்மளோட அறிவாளிகள் படிப்பிலும் தொழிலிலும் இடையூறு வந்ததா இந்த சித்தரை கும்பிடுங்கள். மக்கள் இந்த சித்தரை கும்பிட்டார்கள். ஷிர்டி சாய்பாபா என்று சொல்லுவார். 2 இருந்தா கடவுள்கிட்ட போகலாம். என்ன 2? நிஷ்டா சபூரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிஷ்டா சபூரி அப்படின்னா என்ன? நம்பிக்கையும் பொறுமையும். கடவுளை நம்பு, உடனே கொடுக்க மாட்டார், கொடுத்து. எங்க அரச மரத்தை சுத்தி விட்டு அடி வைத்து அமைச்சு பார்க்கலாமா? குழந்தை பிறக்க நாளாகல. கடவுள்கிட்ட அப்படித்தான் பொறுமையாயிரு, நம்பிக்கையோடு கடவுள் கருணை பார்ப்பார். இந்த சித்தர் கொஞ்சம் கோபமாய் பேசினாலும் பாடினாலும் அவர் பாட்டு பூரா அவளுக்கு அற்புதமாய் இருக்கும். சிவவாக்கியரை பற்றி கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த